தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நல்ல மெய்ப்பராய் ஆண்டவரே எங்களை கூடவே இருந்து நீர் வழிநடத்துகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய ஆச்சரியமான பாதுகாப்பிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேளை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பரத்திலிருந்து நீர் வார்த்தையை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதிக்கணுமா வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் இன்னும் அதிகமாய் மனம் திரும்பி சீர்பட்டு உமக்குள்ளே அதிக கனிகளை தந்து வாழ உதவித்தாரும் மீட்பச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக பாடல் எண் 43 நாம் பாடுவோம். பாடல் எண் 43. ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை ருசித்த நாம் இதயத்தில் நன்றி உள்ளத்தோடு இந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். அந்த மாது கண்களின் நீரை அன்பரே பாதம் ஊற்றினாலே. அந்த மாறு கண்களின் நீரை அன்பரே பாதம் ஊற்றினாலே. என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கியோ படைத்தே. என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கியோ படைத்தேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலை என் இறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலை என் இறைவா. எந்தன் துணை நீர் என்னை அறிவி எந்தன் பாரம் தாங்கிடுவே. எந்தன் துணை நீர் என்னை அறிவி எந்தன் பாரம் தாங்கிடுவீர். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். உம்மையன்றி ஆதரவில்லை உம்முகமே எனக்காறுதலே. உம்மையன்றி ஆதரவில்லை உம்முகமே எனக்காறுதலே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுதே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுதே. எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம்
வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். மெய் விஸ்வாச பாதையில் செல்ல மேன்மை மிகும் அழைப்பை அளித்தீர். மெய் விஸ்வாச பாதையில் செல்ல மேன்மை மிகும் அழைப்பை அளித்தீர். அன்பு தயவு ஞானம் பொறுமை இன்னும் கிருபை ஈந்தருளும். அன்பு தயவு ஞானம் பொறுமை இன்னும் கிருபை ஈந்தருளும். எந்தன் இயேசுவே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தீர், கூப்பிடும் வேலை செவி சாய்த்தீர். கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தீர், கூப்பிடும் வேலை செவி சாய்த்தீர். இந்த உதவி என்றும் மறவேன், இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். இந்த உதவி என்றும் மறவேன், இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். எந்தன் இயேசுவே எந்தன் நேசமே, எந்தன் உள்ளம் உருகிடுவே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். எந்தன் மேன்மை சிலுவையல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. எந்தன் மேன்மை சிலுவையல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். எந்தன் இயேசுவே எந்தன் நேசமே, எந்தன் உள்ளம் உருகிடுவே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். லக்கை நோக்கி ஓடுகின்றேனே, லாபமும் நஷ்டம் என்றெண்ணுகிறேன். லக்கை நோக்கி ஓடுகின்றேனே, லாபமும் நஷ்டம் என்றெண்ணுகிறேன். ஒன்றை மனதில் உண்டு நினைவில் சென்றே பரனை கண்டிடுவேன். ஒன்றை மனதில் உண்டு நினைவில் சென்றே பரனை கண்டிடுவேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே, எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். அல்லேலூயா. நாம் அடுத்ததாக பாடல் எண் 440 நாம் பாடுவோம். பாடல் எண் 440. தொடர்ந்து நாம் ருசித்து மகிழ்கின்ற இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவர்களாய்
இவன் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் அழைக்கின்ற அழைப்பை விடுக்கின்ற ஒரு தெய்வத்தை அன்பை உயர்த்தி பாடுகிற பாடல் அது. எல்லோரும் உணர்ந்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது என்ற பாடலை பாடும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உன் மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே ஆடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே ஆடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. கடைசியாக பாடல் 462 பாடுவோம். பாடல் 462.
இப்பேர் பெற்ற மாறாத குறையாத இயேசுவின் அன்பையும் கிருபையும் ருசித்த நாம் அர்ப்பண ஆவியோடு இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று இந்த உலகத்தை அற்பம் என்று குப்பை என்று தள்ளி இயேசுவையை நோக்கி பார்த்து ஓடக்கூடிய அந்த அர்ப்பணத்தின் சிந்தையோடு எழுதப்பட்ட ஒரு பாடல். எல்லோரும் இதை உணர்ந்தவர்களாக இந்த பாடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் பின்னால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன், வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலம் எங்கிலும் ஆண்டவன் இயேசு ஆட்சி செய்திடனும், அகிலம் எங்கிலும் ஆண்டவன் இயேசு ஆட்சி செய்திடனும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடனும், ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடனும். என் சொந்த தேசம்
இயேசுவுக்கே என் சொந்த தேசம், இயேசுவுக்கே இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் மொழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னால், சிலுவையே முன்னா, உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த நாள் வரைக்கும் நம்மை கைவிடாது நடத்தின நம்முடைய ஆண்டவர், அவருடைய கரங்கள் அதையே நோக்கி பார்க்கின்றன என்று பாடினது போல, எவ்வளவு குறைகள் இருந்தாலும் நம்மை கைவிடாது இந்த நாள் வரைக்கும் அவருடைய மாறாத இரக்கத்தினாலும் கிருபையினாலும் குறையாத அன்பினாலும் இந்த நாள் வரைக்கும் நம்மை கைவிடாத ஆண்டவரை, ஒருபோதும் கைவிடாத ஆண்டவரை, எத்தனை குறைகள் நம்மிடத்தில் இருந்தபோதும் அது நிமித்தம் நம்மை தள்ளாத நல்ல தகப்பனை, நம்ம ஆத்மாவை ரட்சித்து இந்த பூமியில் ராஜரீகமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியான அழைப்பை அழைத்து, பரிசுத்த அழைப்பை அழைத்து இந்த பூமியில் வாழ வைக்கிற அவருடைய கிருபையை எண்ணி, நம் வாழ்வில் இந்த நாள் வரைக்கும் அவர் செய்த நன்மைகளையும் அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளையும் எண்ணி இருபத்தி நாளத்திலிருந்து சபையோர் அனைவரும் சத்தத்தை உயர்த்தி, முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் இருபத்தி நாளத்திலிருந்து ஏறெடுப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் எப்பயுமே நல்லவராகவே இருந்திருக்கிறீங்களே, யாருக்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய விசுவாசம், உம்முடைய அன்பு, உம்முடைய உண்மை எங்கள் வாழ்க்கைக்கு அப்பா, யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஹஸ் நெவர் சேஞ்ச் லார்ட். உம்முடைய உண்மை எங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் மாறினதே இல்லையே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குறையுள்ளோன் என்று தள்ளாத நல்ல தகப்பன் நீர். எத்தனையோ ஏமாற்றங்கள் இந்த பூமியில் நாங்கள் அடைந்த போதும் நீர் எங்களை தேடி வந்து, அப்பா நீர் எங்களை தேடி வந்த நல்ல தெய்வம் நீர். நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த காரியம் இந்த பூமியில் எங்களை திருப்திப்படுத்தாது என்ற உண்மையை அப்பா, உம்முடைய அன்பையும் உம்முடைய சமாதானத்தையும் அப்பா உம்முடைய ரட்சிப்பையும் தந்து எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீ எங்களை நித்திய ஜீவனை தந்து நித்தியத்திற்கு சொந்தக்காரராக்கி, பரலோகத்துக்கு சொந்தக்காரராக்கி இந்த பூமியில் எங்களை வாழ வைக்கிறீரே, அதற்காக நன்றி. எங்கள் குடும்ப சூழ்நிலையில், சபையின் சூழ்நிலைகளில், வேலை ஸ்தலங்களில் எல்லா காரியங்களும் நீரே ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்படுத்தி நடத்துகிற உம்மை கிருபைக்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எங்கள் வாழ்க்கையில் மாறாததாக இருக்கிறதுக்காக நன்றி. நீர் எங்களை சுத்திகரிக்கிறபடியால் அப்பா, நீரே எங்களை கழுவிறபடியால் நீர் எங்களை சகோதரன் என்று கூப்பிடுவதற்கு வெட்கப்படுகிறது இல்லையே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அழைத்த தேவன் நீர், எங்களை முடிவு பணிதம் நடத்துவீங்க நீர். உம்முடைய உண்மை மாறாததாக இருக்கிறதுக்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Thank you Lord Jesus, praise you Lord Father, for all your goodness in our life Lord. Thank you Jesus, praise you Lord, thank you. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன், நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடி நீரையா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினா. என்னையா தேடி நீரையா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாரணத்தில்
உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு, எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. நாம் ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக ஆண்டவர் துதிகளை ஏறெடுப்போம். யோவான் 15வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை திராட்சை செடியாக, நாம் அவரை கொடியாக சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நிலைத்திருந்து நாம் ஆண்டவரை சார்ந்து அவரிடத்திலிருந்து பலன் பெற்று நாம் கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்துக்கு நேராக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே இந்த 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, எனில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று ஒரு எச்சரிப்பான ஒரு பகுதியை ஆண்டவர் சொல்லுகிறது போல, நாம் கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஆண்டவரோடு உறவில்லாமல் கனி கொடுக்காதவர்களாக வாழ்ந்தோம் என்றால் இது போன்ற ஒரு இடத்திற்கு நேராக சென்று விடுவோம். எனவே நாம் இந்த உலகத்திலே திராட்சை செடி இருக்கிறது, அதிலே ஒரு கொடி சுற்றி இருக்கிறது என்றால் அது ஆட்டோமேட்டிக்காய் கனி கொடுத்து விடுமே என்று சயின்டிஃபிக்காய் சொல்லுகிறதற்கு ஏதுவாக இருப்பது போல் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே உருவகமாய் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நாம் சார்ந்து கொள்வதற்கு, அவரிடத்திலே நிலைத்து வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவரிடத்திலே நாம் செல்லும்போது தான் நாம் அவரிடத்திலிருந்து பலன் பெற்று அந்த கொடியானது செடியிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வருவோம். அப்படிப்பட்ட ஒரு பகுதி நம்மிடத்திலே உள்ளதா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அதனுடைய ஒரு நிரூபணம் என்னவென்றால், நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம், அந்த கொடியானது செடியிலே ஒட்டி இருக்கிறது என்பதற்கான ஒரு நிரூபணம் என்னவென்றால் கனி அங்கே உண்டாகும். இன்று நாம் இந்த உலகத்திலே அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய கனிகளால் அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அநேகர் வெளிப்படையாக நான் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்பதற்கு ஒரு சான்றாக பல பகுதிகளை காட்டினாலும் ஒரு டெஸ்டாக இருப்பது என்னவென்றால் அவர்களுடைய கனிகள். அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமும் தாழ்மையும் இது போன்ற ஆவிக்குரிய கனிகளுடைய பகுதியிலே ஒன்றுமில்லை என்றால் நாம் என்ன சொல்லலாம் என்றால், அவர்கள் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கவில்லை, செடியாகிய அவர்களே நிலைத்திருந்து அதனால் கனி பெறுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வரவில்லை என்பதை நாம் அறிந்துவிட முடியும். அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆனால் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இங்கே 1வது வசனத்திலே நான் மெய்யான திராட்சை செடி என்று இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார். என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லுகிறார். திராட்சை தோட்டக்காரர் என்பதை ஆங்கிலத்திலே ஒயின் ட்ரெஸ்ஸர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாம் ஹேர் கட் பண்ண போகிற இடத்திலே நம் முடியை அதை சரி செய்கிற அவரை ஹேர் ட்ரெஸ்ஸர் என்று சொல்லுவார்கள். அதுபோல்தான் ஒயின் ட்ரெஸ்ஸர் என்பதும் நம்முடைய பிதாவானவர் திராட்சை தோட்டக்காரர் என்பது அவர் ஒரு ஒயின் ட்ரெஸ்ஸர். நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துகிற எப்படி நம்முடைய அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் என்பவர் நம்மிடத்திலே இருக்கிற சீரற்ற நம்முடைய முடியை சீர்படுத்தி செம்மையாய் நேர்படுத்தி கொண்டு வருகிறாரோ அதுபோன்று நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படி பிதாவானவர் அவர் ஒரு ஒயின் ட்ரெஸ்ஸராய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்து நாம்
இன்னும் அதிக கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு கடந்து வரும்படியாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். எனவே அவர் திராட்சை தோட்டக்காரராய், ஒரு ஒயின் ட்ரெஸ்ஸராய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருக்கிறார். அவருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படி நாம் இடம் கொடுக்கும்போது அவர் ஒரு ஒயின் ட்ரெஸ்ஸராய் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து நாம் அதிக கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்மை நடத்தி செல்லுவார். அப்படிப்பட்ட அந்த பகுதியை ஆங்கிலத்திலே ப்ரூனிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கொஞ்சம் வலி நிறைந்த ஒரு பகுதி போல் தோன்றினாலும் அதன் மூலமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கனி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு நம்மை நடத்தி செல்லுவார். ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், அதிகமான ஒரு துன்பத்துக்குள்ளாக, ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக நாம் செல்லும்போது அதை தேவன் அதன் மூலமாய் நாம் ப்ரூன் பண்ணப்படும்படியாக, அதிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்படும்படியாக தேவன் நம்மை நடத்தி செல்லுவார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நாம் பிலிப்பியர் 1:29 நாம் பார்க்கும்போது, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதுபோன்று பாடுகளுடைய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்வது என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேகர் நாம் சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம். நான் கிறிஸ்தவனாய் மாறினதிலிருந்து அநேக துன்பங்கள் எனக்குள்ளாக என்னை ஆட்கொள்ளுகிறது, அநேக துன்பங்களை நான் சகிக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிற ஒரு பகுதியை நாம் கேட்டிருப்போம். ஆனால் ஒரு மாயையான ஒரு பகுதியை நாம் கொண்டு விடக்கூடாது. ஆண்டவருக்குள்ளாக வந்து விட்டோம் என்றால் எனக்கு யாதொரு துன்பமும் இருக்காது, எல்லாம் ஸ்மூத்தாக நடக்கும் என்ற ஒரு பகுதியிலே நாம் அந்த ஒரு ஒரு பிம்பத்தை நாம் ஒருபோதும் வைத்து வாழ்ந்து விடக்கூடாது. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, நாம் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று ஒரு கிராண்டடாய், ஒரு ப்ரிவிலேஜாய் நமக்கு பாடுகளுக்குள்ளாக செல்லுகிறது என்பது தேவன் நமக்கு அருள் செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்குள்ளாக தேவன் நம்மை நடத்தி செல்லும்போது, அந்த அருளப்பட்ட பகுதியாக நாம் அதை பார்த்து அதற்குள்ளாக செல்லும்போது தேவன் அதன் மூலமாய் நாம் சீர்படும்படியாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிக கனிகளை கொடுப்பதற்கு ஒரு ப்ரூன் செய்கிற ஒயின் ட்ரெஸ்ஸராய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத காரியங்களை வெட்டி சீர்பட்டு நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக, கனி நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக நடத்தி செல்வதற்கு அதை தேவன் பயன்படுத்துவார். நாம் எபிரேயர் 12 தேவன் அவருடைய சிட்சையை குறித்து நாம் படிக்கிறோம். எபிரேயர் 12:11 எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆங்கிலத்திலே அதை பெயின்ஃபுல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்று நாம் தேவன் ப்ரூன் செய்யும்போது, அல்லது நாம் நம்மை சுத்திகரிப்பதற்கு, அதிக கனிகளை கொடுப்பதற்கு அவர் தோட்டக்காரராய், ஒயின் ட்ரெஸ்ஸராய் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை சீர்படுத்துவதற்கு சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிப்பார். அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது அது தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் அது ஒரு வலி நிறைந்தது போன்றவும் மிகவும் துக்கமாய் காணுகிற ஒரு பகுதியாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும். ஆனால் அதன் மூலமாய் நாம் சீர்பட்டு இன்னும் அதிகமாய் தேவனை அறிகிற ஒரு பகுதியை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதில் வைத்திருக்கிறார். அதிக கனி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்மை நடத்தி செல்லுவார். சங்கீதத்திலே ஒரு வசனம் உண்டு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதன் மூலமாய் நான் நீதி பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று. இந்த வசனத்திலே கூட ஆகிலும் அந்த 11வது வசனத்திலே எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று நாம் பார்க்கிறது போல, நாம் சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்லும்போது அந்த மொமெண்ட்டிலே, அந்த வேளையிலே, தற்காலத்திலே அது ஒரு வலி நிறைந்ததாக அல்லது துக்கமாக அது காணுகிற ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் நாம் அந்த சூழ்நிலையிலே பூரணமாய் நம்மை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த ஆகிலும் பிற்காலத்தில் என்று அதற்கு பின்பாக நித்தியத்துக்குரிய ஒரு பலனை, ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை அதன் மூலமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். அதை நாம் பார்க்கும்போது அது நீதியாகிய சமாதான பலனை நம்முடைய வாழ்க்கையிலே அது கொண்டு வந்து தரும். எனவே நாம்
நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை சீர்படும்படியாக சில சூழ்நிலைக்குள்ளாக அன்றியும் அவரோடு நாம் வெறும் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவரோடு சேர்ந்து பாடுபடுவதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக சில சூழ்நிலைக்குள்ளாக நம்மை அழைத்து செல்லும்போது நாம் ஒருபோதும் முறுமுறுக்கிறவர்களாக, அதிலே நாம் பின்வாங்குகிறவர்களாக, தேவனிடத்திலே குறை சொல்லுகிறவர்களாக அல்லது எதிர்த்து பேசுகிறவர்களாக நாம் இல்லாமல், அப்படி இருந்தோம் என்றால் அதிக கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவன் நடத்தி செல்லுகிற அந்த கிரியை என்பது நடக்காமல் கனியற்ற ஒரு வாழ்க்கைக்கு நகராக நாம் பின்வாங்கி சென்று விடுவோம். எனவே அப்படி இல்லாமல் அதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது பிற்காலத்திலே அதிலே ஒரு கனி உருவாகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நாம் முன்பு இருந்ததை விட அதிக கனிகளை கொடுக்கிற ஒரு இடத்திற்கு நேராக தேவன் நம்மை நடத்தி செல்லுவார். அதன் மூலமாய் நம்மிடத்தில் இருந்த களிம்பு அகற்றப்பட்டு நாம் இன்னும் சுத்த பொன்னாக விளங்குகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவன் நம்மை நடத்துவார். எனவே அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு நாம் பூரணமாய் அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்த வசனத்திலே அந்த யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாகி இருக்கிறீர்கள் என்று நாம் பார்க்கிறது போல, அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை சுத்திகரிப்பார். அதன் மூலமாய் அந்த சூழ்நிலைகளே நம்முடைய சுயத்திலே நாம் ஆட்கொள்ளப்பட்டு அந்த சுயம் வெளிப்படும் போது தேவன் அவருடைய வார்த்தையை தந்து நாம் அந்த சூழ்நிலையிலே பொறுமையாக இருக்கும்படியாகவும், இந்த சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று அந்த துன்பமான சூழ்நிலையிலேயும் அவருடைய வார்த்தையை தந்து நாம் அதிலே சுத்திகரிக்கப்பட்டு இன்னும் அதிக கனிகளை நாம் பெறும்படியாக தேவன் அவருடைய வார்த்தையை தருவார். எனவே அந்த சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது இந்த அவருடைய வார்த்தையை தந்து நம்மிடத்திலே அந்த வேளையிலே ஏற்படுகிற அசுசிகளை அவர் கழுவி, வார்த்தையின் திருமுழுக்கினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து மேலும் நாம் இன்னும் சீர்பட்டவர்களாக மாறும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். எனவே அப்படிப்பட்ட அதிக கனிகளை தருகிறதற்கு ஏதுவாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்போது நாம் பூரணமாய் நமக்கு அந்த பகுதிக்கு நாம் அர்ப்பணித்து வாழும்போது அதிக கனி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்தி செல்லுவார். நான் ஒரு புத்தகத்திலே ஒரு முறை படித்த ஒரு பகுதி, ஒரு இடத்திலே அந்த வயநாடு என்ற இடத்துல ஏற்பட்டது போன்று ஒரு மிக கொடிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த இடத்துல இருந்த அவருடைய வீடு எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். எல்லாம் அப்படி துக்ககரமாய் முடிந்த அந்த பகுதிக்கு பின்பாக, சில நாட்களுக்கு பின்பாக அவர்கள் அந்த இழந்த அவர்களுடைய வீட்டிற்கு அவர்கள் மீண்டும் சென்று அவர்கள் பார்க்கும்போது அங்கே அவர்கள் வீடு, அவர்களுடைய உடைமை, அவர்கள் வைத்திருந்த எல்லா பகுதியும் இழந்து விட்டது. எல்லாம் துக்கத்துக்குரிய ஒரு இடம் என்று தான் ஒரு முடிந்த ஒரு பகுதியிலே அங்கே அந்த வீட்டிலே அவர்கள் மீண்டும் சென்றபோது எங்கிருந்தோ அந்த நிலச்சரிவிலே அந்த காற்றினாலே அடித்து வரப்பட்ட அநேக விலை உயர்ந்த ஒரு செல்வங்கள் அவர்களுடைய வீட்டிலே வந்து தேங்கி நின்றதை அவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே துன்பமாய் துக்கமாய் மிகவும் குழப்பம் போன்று அந்த நிலச்சரிவு போன்று மலைகள் நிலை பெயர்ந்தது போன்ற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுக்கு பின்னர் ஒன்றாக ஏற்படுகிறது போல் இருந்தாலும் அதன் மத்தியிலேயும் தேவன் விலை உயர்ந்த ஒரு பகுதியை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து அதை ஸ்தாபிக்கிற ஒரு கிரியையை தேவன் நடத்தி வருகிறார். அதன் முடிவிலே நாம் இந்த எபிரேயர் 12வது அதிகாரத்திலே நாம் படித்தது போல அது தற்காலத்திலே எல்லாம் குழப்பமாகவும் எல்லாம் மிகவும் எதிர்மறையாகவும் நடந்தது போன்று தான் இருக்கும். ஆனால் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும், அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொட்டுகிற ஒரு பகுதியாக, அதிக கனிகளை கொண்டு வந்து தருகிற ஒரு பகுதியாக, நம்மை சீர்படுத்துகிற ஒரு பகுதியாக, நம்மை சுத்திகரிக்கிற ஒரு பகுதியாக அந்த கிரியை என்பது அது நடக்கிற ஒரு பகுதியாய் நம்முடைய வாழ்க்கையிலே அது மாறும். இந்த 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறது போல அதில் பழகினவர்களுக்கு என்று நாம் பார்க்கிறது என்பதை ஆங்கிலத்திலே அதில் தோஸ் ஹூ ஆர் ட்ரெயின்ட் பை இட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் இது போன்ற சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது அதை நாம் ட்ரெயின் பண்ணப்பட்டவர்களாய், இந்த சூழ்நிலைகளை மட்டும் பார்க்காதவர்களாய், அதன் மூலமாய் நித்தியத்துக்குரிய
அநேக கனிகளையும் அதிக ஆசீர்வாதங்களையும் தேவன் தர வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து அதை ருசிக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலே நாம் ட்ரெயின் பண்ணப்பட்டவர்களாய் மாறுவோம். அடுத்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது இதிலையும் தேவன் என்னை சுத்திகரிப்பார், அதிக கனி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக என்னை நடத்தி செல்வார். அதன் முடிவிலே தேவன் நீதியாகிய சமாதான பலனை எனக்குள்ளே தருவார் என்ற ஒரு ட்ரெயின் பண்ணப்பட்ட நித்தியத்தை பார்க்கிற ஒரு கண்களை உடையவர்களாய் நாம் மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவே நாம் எல்லோரையும் தேவன் அழைக்கிறார். இந்த யோவான் 15வது அதிகாரத்திலே அதற்கு பின்பான வசனங்களை நாம் பார்க்கும்போது என்னில் 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கே நாம் அடுத்த ஒரு ஆசீர்வாதமாய் நாம் பார்ப்பது என்னவென்றால், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அந்த 5வது வசனத்திலே நான் அவனில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு பகுதி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அதுபோன்று நாம் ட்ரெயின் பண்ணப்பட்டு அப்படிப்பட்ட கனி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, அந்த நிலைத்திருக்கிற அவரிலே நிலைத்திருக்கிற அந்த வாழ்க்கைக்கு நாம் பூரணமாய் நம்மை அர்ப்பணிக்கும் போது இயேசு கிறிஸ்து நம்மளே அவர் வாசம் செய்கிற நான் அவர்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு பகுதி என்பது நிறைவேறும். அவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்வார். அவர் நம்மளே அவர் நிலைத்திருக்கிற அந்த அடுத்த ஒரு கிரியை நடக்கும். அப்படி நடக்கும்போது முதலிலே நாம் அதிக கனிகளை மோர் ஃப்ரூட் கொடுத்தோம். ஆனால் அவர் நமக்குள்ளே வரும்போது மிகுந்த கனிகளை மச் ஃப்ரூட் கொடுக்கிற கனி நிறைந்த இன்னும் கனி பெருகுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தான் நாம் வருவோம். இந்த நமக்குள்ளே நிலைத்திருக்கிறவராய் வருகிற அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே நானே மெய்யான திராட்சை செடி என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு செடியாகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலக வாழ்க்கையிலே அவரும் இதுபோன்று அநேக அந்த தோட்டக்காரராய் ஒயின் ட்ரெஸ்ஸராய் இருக்கிற பிதாவினால் அநேக காரியங்கள்னாலே ஒயின் ட்ரெஸ் பண்ணப்பட்டு அநேக பகுதிகளிலே ப்ரூன் பண்ணப்படுகிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு மெய்யான திராட்சை செடியாய் மாறின ஒரு நபர்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் ஏசாயாவிலே பார்க்கும்போது பிதாவினால் செய்யப்பட்ட அவருடைய கரத்தினால் செய்ய அவர் விரும்பின காரியங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறியது. அநேக பகுதிகளிலே அவர் தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்து அடிக்கப்படுவதற்கு தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்து ஒரு மெய்யான திராட்சை செடியாய் நமக்கு முன்னோடியாய் அவர் மாறியிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு திராட்சை செடி நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று அவர் நமக்குள்ளே வரும்போது நாமும் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அதிக கனிகளை மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் மாறுவோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது ஒரு சுவிசேஷம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஒருபோதும் துன்பம் எனக்கு ஒருபோதும் நேரிட்ட விடக்கூடாது என்று நினைக்கிற ஒரு பகுதியிலிருந்து ஒரு மாயமான ஒரு பகுதியிலிருந்து நாம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று அது நமக்கு அருளப்பட்ட ஒரு பகுதி. அந்த அருளப்பட்ட ஒரு பகுதியின் மூலமாய் தேவன் நம்மை சீர்படுத்தி சுத்திகரித்து அதன் மூலமாய் அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அநேக கனிகள் கொடுக்கிற கனி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்மை நடத்தி செல்வார். எனவே நம்முடைய வாழ்க்கையை இப்படிப்பட்ட ஒரு பகுதியிலே நாம் கடந்து செல்லும்போது திரும்பி பார்க்கும்போது இந்த சூழ்நிலையை தேவன் அனுமதித்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதன் மூலமாய் எப்படி தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்திருக்கிறார், எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே இருந்த அநேக களிம்பு போன்ற அநேக குறை நிறைந்த கனியற்ற பகுதிகளை அவர் வெட்டி சுத்திகரித்து கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை எனக்குள்ளே கட்டளையிட்டிருக்கிறார் என நாம் நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம் நமக்குள்ளே பெருகிறதையும் அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை நாம் சுதந்திரிக்கிறதையும் நாம் ருசிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் எல்லோரும் பெற்று வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். கேட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம எல்லோரும் ஒரு மகிழ்ந்து களி கூறக்கூடிய ஒரு பங்கு என்னென்னா, குறையுள்ளவனானாலும் என்னை தள்ளாத தேவன் என்ற அந்த உண்மை தான். ஆனால் அந்த தேவன் சத்திய தேவன். அவர் என் குறையுள்ளவன் என்று என்னை தள்ளாத தேவன். அதே சமயத்தில்
என்னை அதே குறையோடே நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல, அந்த குறையில எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவாய் மாற்றுகிற நல்ல தகப்பன், என் வாழ்க்கையில் சிட்சிக்கிற நல்ல தகப்பன். அநேகருக்கு என்னுடைய எல்லையை யாருமே தாண்டக்கூடாதுன்னு என்று தனக்கென்று ஒரு சுயத்தின் ஒரு ஒரு பவுண்டரி வச்சுக்கிட்டு இதை தாண்டி யாருமே என்னை தொடக்கூடாதுன்னு என்று நினைக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட சிக்ஷை எல்லாம் கசப்பாக இருக்கும். ஆனால் இந்த சுயத்தையும் தன்னையும் வெறுக்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, தன்னையே வெறுக்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போகட்டும் என்ற விருப்பமும் ஆசையும் தான் அதிகமாக இருக்கும். என்னோடய வாழ்க்கையிலையுமே நான் என்னுடைய ஜெபத்தில் எப்பயும் என்னுடைய பாரம் என்னென்னா, ஆசை என்னென்னா, ஆண்டவரே நான் ஒன்றும் பூரணமான ஆள் இல்லை, ஆனால் உம்முடைய கிரியை மட்டும் என் வாழ்க்கையில் விட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் என் வாழ்க்கையில் செய்கிற சிச்சை, என் வாழ்க்கையில் நீங்கள் இடைப்பட்டு செய்கிற ஒவ்வொரு காரியம், அது மட்டும் என் வாழ்க்கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு வாஞ்சை தான். ஏன்னா கர்த்தரின் வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது அது எனக்கு பிடித்தமானபடி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா என்னுடைய சுயசித்தம் செய்வது எவ்வளவு குப்பை என்பதை அறிந்து கொள்வதற்கு நாட்களோ வருடங்களோ தேவையே கிடையாது. ஒரு சுயசித்தம் செய்தாலே தெரிஞ்சிடும் என் சுயசித்தத்தில் எவ்வளவு டேஞ்சர் இருக்குது என்பதை. அப்படி இருக்கும் பொழுது இந்த சுயசித்தத்தை எல்லாம் ஒழித்து, அப்பா சித்தம் செய்வதற்கு என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில் நீங்கள் கிரியை செய்ய. எனக்கு தெரியும் சில சமயம் அது பெயின்ஃபுல்லாக இருந்தாலும், நீங்கள் கேட்ட மாதிரி எபிரேயர் 12 ட்ரெயின் ஆகி வரோன்னு சொல்லியிருக்கு. அதில் பயிற்சி வைக்கிறோம். ஆண்டவர் நம்மை சிக்ஷிக்கிறதுல பயிற்சி விட்டு வரும்பொழுது ஆரம்பத்தில் அது பெயின்ஃபுல்லாக இருந்தாலும், அடுத்த தடவை அது பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் அது எனக்கு பரவாயில்ல ஆண்டவரே, ஆனால் என்னிடத்தில் இருக்கிற இந்த மோசமான ஒரு காரியம், என்னிடத்தில் இருக்கிற உங்களுக்கு பிரியமில்லாத இந்த ஒரு காரியம் என்னை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெபமாக மாறிடும். என்ன ஆனாலும் சரி, நீங்கள் மட்டும் என்னை விட்டு போயிடாதீங்க. என் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற கிரியை என்னிடத்தில் நீ கேட்டோம்ல ப்ரூன் பண்ணுறது, என்னை அழகாய் அதெல்லாம் வெட்டி, தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலேருந்து வெட்டி, எனக்கு வலி உண்டாகக்கூடிய காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இது தேவையற்ற ஒரு காரியம், நான் கனி தருவதற்கு இடையூறாக எடுக்கக்கூடிய ஒரு காரியம், இது எல்லாத்தையுமே என் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்புவிக்கிற ஒரு ஜீவியம், இதுவே கிறிஸ்தவ ஜீவியம். ஆண்டவர் இங்கே சொன்ன அந்த வார்த்தை என்னையன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய இயலாதுன்னு சொல்கிறத அதை ரியலைஸ் பண்ணுறது கிறிஸ்தவன் முதல் நாள்லேயே கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டத்திலேயே அவனால் சொல்ல முடியும். இயேசுவே, உங்கள் எல்லாமே என்னால் ஒரு காரியமும் என்னால் செய்ய முடியாது, என் சுயசித்தம் செய்தேன்னா எல்லாமே ஆப்போசிட்டாக முடியுது. ஆனால் அதே சமயம் நான் உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பாதையில் உபத்திரவமோ கஷ்டமோ இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் என் கூட இருப்பீங்க. நம்ம பாடினது மாதிரி, தாய் தந்தை நீர் தானே தற்பரா எங்களுக்கு தரணியில் வேறொரு துணை இல்லையே அப்படின்னு சொல்லி பாடணும். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான், வேறொரு துணை, அவரை தவிர வேறொரு துணை நமக்கு தேவையே கிடையாது. அதனால தான் திடன் கொள்ளுங்கள், உபத்திரவங்கள் உங்களுக்கு அநேகம் இருக்கும் தான் சொன்னார். அது ஒன்றும் சர்ப்ரைஸான ஒரு காரியம் கிடையாது. ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இருப்பார். ஆனால் நம்மை ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் நம்மளை சீர்படுத்துவார், செவ்வைப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். நம்மையே கனி தரும்படியான ஒரு வாழ்க்கைக்கு நேராக திருப்பி, நீ கேட்ட மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாதையை குறிப்பிட்ட நாட்கள் கடந்து போன பொழுது தான் தெரியும், அன்று என் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்த அந்த சூழ்நிலை, நான் ஒன்றும் தீமை செய்யலையே, நான் யாருக்குமே தீமை செய்யலையே, நன்மை செய்து எனக்கு வந்த அந்த உபத்திரவம் அது எனக்கு நல்லது என்றது நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நான் இயேசுவை போல மாறக்கூடிய ஒரு ஜீவியத்திற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வரலைன்னா நான் எப்படி மாறி இருப்பேன்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரலை அப்படின்னா, நான் இந்த நாள் வரைக்கும் நான் மிகுந்த அன்புள்ளவன், என்னிடத்தில் நீடிய பொறுமை இருக்கிறது, நான் எவ்வளவு பொறுமையை சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னையவே ஏமாற்றி கொண்டு இருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தனால தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னிடத்தில் தெய்வன் என் மீது காண்பித்த அந்த தெய்வ அன்பு என்னிடத்தில் இல்லை, ஆண்டவர் என் மீது காண்பிக்கிற அந்த நீடிய பொறுமை என்னிடத்தில் இல்லை, எல்லாமே உடனே நடக்கணும் என்று எதிர்பார்க்கிற தன்மையில் தான் இருந்தேன். இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், என்னிடத்தில் அன்பு இல்லை, ஆண்டவரே எனக்கு அன்பை தாரும் என்று அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது தேவனிடத்தில் நான் அன்பை பெற்று அந்த அன்பை வெளிப்படுத்தி அந்த கனிகளை அந்த கனியை நான் உண்டாக்குகிற அந்த கனி என்னிடத்துலேருந்து வெளிப்படுகிற ஒரு வாழ்க்கை வரும்பொழுது தான் நாம் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே நல்ல வேலை எனக்கு அந்த அனுமதித்த சூழ்நிலை நல்லது அப்படி என்பது. இப்படிப்பட்ட ஒரு உண்மையை உணர்ந்திருந்தோம்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு முறை அறியாமையில் பேசியிருந்தோம்னா அதை எல்லாம் குப்பை என்று ஒதுக்கி, ஆண்டவரே நீர் நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் என் வாழ்க்கையில் செவ்வையானது தான். ஹோசியாவுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எல்லாமே தாறுமாறாக இருக்கிறது போல் இருந்துச்சு. ஆனால் முடியும் போது அவருடைய வாழ்க்கையில் காட் இஸ் பெர்ஃபெக்ட், காட்ஸ் வேஸ் ஆர் பெர்ஃபெக்ட்னு சொல்லி முடிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் தேவன் அவருடைய வழியில் எல்லாமே பூரணமான வழிகள்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ இதே சாட்சி என் வாழ்க்கையில் இந்த நாள் முதல் இருக்கட்டும் ஆண்டவரே என்று நாம் எல்லோரும் உணர்ந்தவர்களாய், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவராய்,
ஆண்டவரை அறிந்தவர்களாய் இந்த பூமியில் வாழ்ந்து ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சகோதரர் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளுக்காக, தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி உள்ளனாக. உண்மையிலே கர்த்தரை பின்பற்றியவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்கிறது மாதிரி இப்படிப்பட்ட தேவனை பெற்றுக்கொண்ட நம்ம பாக்கியவான்கள். அது என்ன அப்படின்னு சொன்னால், அதுவும் நம்ம போன்ற ஒரு சபையில் இருந்து சத்தியங்களை சத்தியமாக கேட்குறதெல்லாம் ஒரு பாக்கியம். ஏன்னா அந்த கிருபையை பற்றி ஒரு சிலர் பேசினாங்கன்னா, நீங்கள் எப்படினாலும் இருந்துடலாம், கிருபை உங்களை பாதுகாக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கோ, இல்லை நியாயப்பிரமாணத்தை எடுத்தால் இதுதான், இதில் உன்னோட பலத்தை தான் நீ நின்னாகணும் சத்தியத்தில் அப்படின்னு பேச ஒரு பகுதிக்கோ, ரெண்டுத்துக்கும் இல்லாமல் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக தான் அவர் வந்து நின்னார். நான் பெர்ஃபெக்டாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணுன்றது தான் அவருடைய விருப்பம். ஆனால் நான் ஒரு வேளை இடர்னாலும் அங்கே தூக்கி எடுக்கிறதுக்கும் அவர் வருவார், வந்துட்டும் அங்கே கூட நிற்பாருன்றது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம மூத்த சகோதரரோட வீட்டில் என்ட்ரானோன்னே ஒரு 2 படம் ஒன்று இருக்கும். அதில் ஒன்று ரெண்டுமே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு படம் தான். ஒன்று வந்துட்டு பள்ளத்துக்கு கீழே ஒரு ஆடு விழுந்திருக்கும், அதை தூக்குறதுக்கு மேய்ப்பன் போயிருப்பான். இன்னொரு பக்கத்தில் இருக்க இன்னொரு படத்தில் ஆடுகள்லாம் நல்ல ஒரு மேய்ச்சலான ஒரு இடத்துல இருக்கும், அங்கே ஒரு மேய்ப்பன் நின்றுக்கிட்டு இருப்பான். இது 2 இடத்துலையுமே இருக்கிறதுமே நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நல்ல மேய்ச்சலாக இருக்க ஆட்டை மட்டும் நான் பார்க்குறவன் இல்லை, அது அவங்களையும் பாதுகாக்கிறது நான் தான். ஒருவேளை இடறி விழுந்தாலும் அந்த ஆட்டையும் நான் தூக்கி கொண்டாந்து வர்றதும் நான் தான் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவரை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம். அப்படி பெற்றுக்கொண்டுட்டு அந்த யோவான் 15 வாச்சது மாதிரி அது அழகாக இருக்கும். நான் திராட்சை செடி, நான் உங்களுக்கு திராட்சை செடி, நீங்கள் என்னோடய கொடின்னு சொல்லும்போது, திராட்சை செடி அந்த கொடிக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்க அது ஆயத்தமாக இருக்கும். அது வளர்கிறதுக்கு, அதை நிலச்சிருக்கிறதுக்கு, கனி கொடுக்கறதுக்கு, எல்லாத்தையும் கொடுக்க அந்த திராட்சை செடினால் மட்டும்தான் முடியும். வெறும் கொடினால் எந்த காலத்துலேயும் கனி கொடுத்துட முடியாது. அதுக்கு தேவையான நியூட்ரிஷனு, அந்த சயின்டிஃபிக்காக சொல்கிற எல்லா விஷயத்தையும் அந்த செடி கொடுக்கும். அந்த கொடியில் நினச்சிருக்கிறது மட்டும்தான் செடி பண்ணுற வேலை. எண்ணில் நிலைத்திருந்தாலும் அதனால தான் அவர் சொன்னார். அது போக தோட்டக்காரரும் பிரதர் எடுத்து சொன்னது மாதிரி கூட, தோட்டக்காரரும் ஒருவேளை செடி எனக்கு தர நியூட்ரிஷனில் இருந்தெல்லாம் நான் அதில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த உலக கவலை, அவிசுவாசம், மற்ற பொய்யான சத்தியங்கள்லாம் வந்து என்னை நெருக்கும் போதும் கூட அதுலேருந்தும் பிதாவானவர் எனக்கு விடுதலை தராரு. நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கனி கொடுக்கணும்னு எவ்வளோ நல்ல தேவனை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம். அப்போ இதில் இந்த தேவனை அவரில் நிலச்சிருக்க அந்த ஒரு இடத்துக்கு நான் வரணும். எல்லா நேரங்கள்லையும் ஆண்டவரே நான் உங்களுக்குள்ளே அடங்கியிருக்கேன், அந்த அவர் கொடுக்குற அந்த ஒரு பகுதியில், அந்த குடியிருப்பு நெல்கையில் நான் தங்கி இருக்கேன். நம்ம நினைப்போம், எனக்கு சத்தியம் தெரியும், நான் நல்லா இருக்கேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மாமனார், இப்படி ஒரு மாமியார், இப்படிப்பட்ட ஒரு எதிர் வீட்டுக்காரர், இவ்வளோ மோசமான ஒரு உயர் அதிகாரின்றதெல்லாம் யோசிப்போம். ஆனால் அவங்களெல்லாம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்காங்க, என்னுடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்காங்கன்றது தான் அந்த விஷயம். பிரதர் வாட்சி காமிச்சது மாதிரி கூட Ebrேயர் 12 2வது பகுதி, அந்த எந்த சிற்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணப்படும், ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு. அதை பழக்கப்பட்டிருக்கோமா அப்படின்றது தான் கேள்வி. ஒரு தடவையாவது தேவன் ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போய் விடும்போது அந்த சூழ்நிலைக்கு உள்ளே இருந்து நான் பழகியிருக்கேனா, ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க, நான் இதுலேயே நான் தலையிட விரும்பலை அப்படின்னு சொல்லி அந்த பழக்கத்துக்குள்ளே நான் வந்திருக்கேனா, அந்த பழக்கத்துக்குள்ளே வந்திருந்தேன்னா அப்புறம் எனக்கு அது புரிஞ்சிடும். ஒரு தடவை அதுக்குள்ளே நான் பழகிட்டேன்னா, ஆண்டவரே நிச்சயமாக என்னோடய கையவோ என்னுடைய சிந்தையவோ நானாக என்னோடய சுயமுயற்சியிலே வெளியே வந்துடக்கூடாதுன்றதில் நான் தெளிவான ஒரு ஆளாக மாறிடுவேன். எனக்கு இந்த பகுதியை கற்றுக் கொடுத்த இந்த ஏசையா 45வது அதிகாரம் தான் இதை எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஏசையா 45 இதை அப்படியே இன்னமும் நாம் என் மனசில் பதிச்சு வச்சுருக்கேன். 45 9வது வசனம், மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினோரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. இந்த ஐயோன்ற வார்த்தை பயங்கர சீரியஸானது. வேதமே ஒருத்தவனை பார்த்து சபிக்கிற ஒரு வார்த்தைனா அவன் எவ்வளோ மோசமான ஒரு இடத்துல இருப்பான். களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ. இந்த கடைசி 2 வரி தான் ரொம்ப முக்கியம். உன் கிரியையானது, ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் போகிறேன், அங்கே அதுலேருந்து வெளியே வரணும்னு நானாக முயற்சி பண்ணுறேன். என்னுடைய கிரியை, உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லி, அப்போ நான் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அது கர்த்தர் அந்த சூழ்நிலையிலேருந்து என்னை வெளியே கொண்டாராமல், கர்த்தர் எனக்கு ஒன்று சொல்லித்தரணும், என்னை இன்னும் பரிசுத்தமாக்கணும் அப்படின்ற நிமித்தமாக என்னை கொண்டு போய் வச்சுருக்க அந்த சூழ்நிலையிலேருந்து நானாக சொந்தமாக வெளியே வரணும்னு நான் நினச்சேன்னா, நான் டேரெக்டாக கர்த்தர்ட்ட என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கை இல்லை, உங்களால் என்னை காப்பாற்ற முடியாது,
உங்களுக்கு புத்தி இல்லை, அதனால் நானாக இதுலேருந்து வெளியே வரேன்னு சொல்லி கர்த்தரை பார்த்து சொல்கிற அந்த மோசமான ஒரு இடத்துக்கு நான் போய் நின்றேன். அதனால் அந்த இடத்துக்கு நான் போயிடக்கூடாது. என் கொடியை விட்டு, என்னோடய செடியை விட்டு இந்த கொடி என்றைக்கு நான் போயிடக்கூடாது, அதில் நிலச்சிருக்கணும். பிதா தோட்டக்காரருடைய அந்த ப்ரூவனுக்கும் நான் அவருக்கு இடம் கொடுக்கணும். அவர் கொடுக்குற அந்த இடத்துல நிலச்சிருந்து கனி கொடுத்து, அப்போ நான் கனி கொடுக்காம நான் செடியோட சேர்ந்து இல்லாமல் நான் வெளியே போயிட்டா நல்லா இருப்பேனான்னு கேட்டால் அது கீழே அழகாக எழுதியிருக்கும், என்னோட சேர்ந்திருக்காத எல்லா கொடியும் அறுப்புண்டு நெருப்பிலே போடப்படும்ன்ற ஒரு டேஞ்சர் ஜோனும் அங்கே இருக்கும். அங்கே எங்கேயுமே நான் போயிடாமல் கர்த்தருக்குள்ளேயே நிலச்சிருந்து, கர்த்தருக்கு எனக்கு செய்கிறது எல்லாமே நன்மையானது தான். அவர் பரிசுத்தர், அவர் நடத்துகிற பாதையெல்லாம் பரிசுத்தம் உள்ளது தான். அந்த நேரத்தில் வேணால் அது கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையிலே நன்மையை மட்டும்தான் கொடுக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டதுனால அநேக நேரங்கள் இப்போல்லாம் நான் கர்த்தர்ட்ட, ஆண்டவரே நான் என்னோடய ப்ரேயர்லாம் இதுலேருந்து நான் வெளியே வரணும், எந்த சூழ்நிலைக்குள்ள போனாலும் அதுலேருந்து வெளியே வரணுன்றதில் என்னுடைய சுயம் எங்கேயும் வெளியே வந்துடாமல் பார்த்துக்கோங்க, என்னுடைய கரம் எங்கேயும் வெளியே வந்துடாமல் பார்த்துக்கோங்க, உங்களோட கரத்தின் கிரியை நெகிழ விடாதீருன்றது தான் என்னோடய ப்ரேயராக இருந்திருக்கு. அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறமோ கூட. ஏன்னா ஒரு நன்மையும் நம்மகிட்ட இல்லை. தேவனை நெருங்கி சேரணுன்றதுக்கான ஒரு நல்ல அடையாளம் என்னென்னா, என்னோடய சுயத்தை நான் ரொம்ப வெறுக்க ஆரம்பிப்பேன், என்னுடைய செயல்களை, ஏன்னா ஒரு நன்மை இல்லை, நான் செய்கிறதெல்லாம் கெட்டதாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு இடத்த புரிஞ்சுக்குவோம், அதை விரும்புவோம். இதில் நான் தொடர்ந்து முன்னேறி போகணும்னு விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் எல்லாம். சபையிலே கர்த்தர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக அவருக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் சரியான திராட்சை தோட்டக்காரர், நல்ல புருன் பண்ணுகிற நல்ல ஒரு தோட்டக்காரர் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அப்படித்தான் நானும் புருன் பண்ணப்பட்டு காணப்படுறதை நான் உணர்கிறேன். அதை அறிந்து தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுதும் அருமையான ட்ரெயினராகவும் தேவன் இருக்கிறார். ஒரு ஒரு சாதாரண உலக வேலையில் ஒரு ப்ரொமோஷன்னா கூட ஒரு ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. ட்ரைனிங்னா அது முதல்ல அது கஷ்டமாக தான் இருக்குது. இது ஏன் இவ்வளவு போட்டு வசக்கிறாங்களே, படிக்க வைக்கிறாங்களே எல்லாம் நினைக்கிறோம். ஆனால் அதன் பிறகு நம்ம ஒரு ப்ரொமோட்டடு ஜாபுக்குள்ளே போகிறப்ப அது எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு அப்புறம்தான் தெரியுது. இப்படி கற்றுக்கொள்ளாவிட்டால் எதுவுமே ஒர்க் பண்ண முடியாது. அதே போல் வாழ்க்கையிலையும் நான் அறிந்து கொண்டது என்று ஆண்டவர் பேசினது போல் எந்த சூழ்நிலையுமே கர்த்தர் கொடுக்குற ட்ரைனிங், அந்த ட்ரைனிங்கை நான் எவ்வளோ இத்தனை காலம் நான் அதை அசட்டையாக இருந்திருக்கிறேனே என்று கூட நான் நினைத்து வருந்தினது உண்டு. இது சாதாரணமான காரியம் அல்ல. இது நமக்கும் தேவனுக்கும் உரியது. தேவன் எப்படி நம்மளை சீர்படுத்தணுமோ அப்படின்னு இந்த வழியாக கற்றுத்தருகிறாருங்கிறத நான் திட்டமும் தெளிவுமாக நான் அறிந்து கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்கிறார். சூழ்நிலைகள்லாம் டிஃப்ரெண்ட்டாக அது நினைப்பதற்கே ஆச்சரியமாக தான் இருக்கும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலையாக இருக்கிறது. அதில் கூட விதவிதமான பாடங்களை தேவன் கற்றுத்தருகிறார். அதில் சுயம் எப்படியா அழியலாம், இந்த பகுதி மூலமாயும் உன்னுடைய சுயம் அழிக்கப்படணும் அப்படின்னு அழிப்பதற்கான அந்த நல்ல அந்த வேண்டாத கொடி அவங்ககிட்ட ஒட்டியிருக்கு. அதை இதில் இந்த சூழ்நிலை மூலமாக நீ தகர்த்து விடணும், நீ எரிந்து போடணும் அப்படின்னு கற்றுத்தருகிற அன்பு நேசருக்கு அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நான் முன்பெல்லாம் வேறு மாதிரி உலக பிரகாரமாக நினைத்த காலங்களை நினைத்து பார்க்கும் பொழுது எத்தனையாய் நான் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறேன். சத்துரு எப்படியா உலகத்தை காண்பித்து உலக காரியங்களையும் காண்பித்து நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேனே என்று உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். இப்பொழுதோ எல்லா இடரலான சூழ்நிலைகள் பாடுபடுகிறதற்கும் நமக்கு கிடைத்த அருளப்பட்டிருக்கிறது. அந்த அவருடைய கிராண்டடாக நமக்கு கிடைத்திருக்கிறதே, இது தேவன் கொடுத்த காரியம். அதிலும் ஆனால் ஜெயம் பெற்று வருவதற்கும் கர்த்தர் அந்தந்த நேரங்களிலே கிருபையுள்ள வார்த்தைகள் அருளுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கே கோடான கொடி நன்றி. இன்னும் தொடர்ந்து அவருக்குள்ள நிலைத்திருந்து மிகுந்த கனிகளையும் அதிக கனிகளையும் கொடுத்து அவர் நாமத்தை மையப்படுத்தி வாழ கர்த்தர் தாமே எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் சுத்திரம். தேவன் சபையில் வச்சு பேசினவர்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே தேவன் ஒரு நல்ல ஒரு திராட்சை தோட்டக்காரராய் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இதெல்லாம் காரணம் மெயினான ஒரு நான் இப்போ உணர்ந்தது, தேவன் என்மேல் வைத்த அவருடைய அன்பு மட்டும்தான். அவருடைய அன்பு இருக்கிறனால தான் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை அவர் சிச்சிக்கிறாருன்றது. தேவனுடைய சிச்சை என் வாழ்க்கையில் நான் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக எவ்வளோ காரியங்களை ஆண்டவர் என்னைய சீர்படுத்துகிறார். ஆனால் நான் நிறைய நேரங்களில் அவர் சிச்சிக்கும் பொழுது, அவர் சீர்படுத்தும் பொழுது
ஒரு நான் அவர் விரும்புகிற அந்த கனியை வந்து என்கிட்ட எதிர்பார்க்குறப்போ நான் நிறைய நேரங்களில் கனி கொடுக்காம எவ்வளோ காரியங்களில் நான் வந்து நான் வந்து அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை எவ்வளோ காரியங்களை நான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்தின அவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். பிரதர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, தேவனுடைய வார்த்தையை வந்து நம்ம வந்து ஒருபோதும் அசட்டை செய்யக்கூடாது. அவர் ஒரு காரியத்தை குறித்து சிச்சிக்கும் பொழுது அதை கவனித்து கேட்கணும், சாந்தத்தோடு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நேரங்களில் அந்த பகுதிகளில் நான் தவறி இருக்கேன். நான் இது எல்லாமே வந்து என் வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து அவர் விரும்புகிற வாழ்க்கையும் அவர் விரும்புகிற கனி கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இல்லாமல் நான் எவ்வளோ நாள் வந்து நான் என்னுடைய மனம் போன போக்கில் நான் இருந்திருக்கேன் அப்படின்றத நான் உணர்றேன். அவர் ஆனாலும் அன்புள்ள தகப்பன். என் வாழ்க்கையில் இன்னமும் வந்து அவர் என்னை நேசிக்கிறபடினால தான் அவருடைய வார்த்தையை தந்து அவர் மறுபடியும் என்னை உணர்த்தி என்னை மறுபடியும் தூக்கி எடுக்கிறார். அவருடைய கரத்தில் இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அவர் சிச்சிக்கலைன்னா நான் வந்து ஒரு வேசியோட பிள்ளையாக தான் நான் மாறியிருப்பேன். ஆனால் அப்படி நான் போகாதபடிக்கு அவருடைய சொந்த பிள்ளையாய் நான் எப்பொழுதும் இருக்கணும்னு தான் ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் அழகாக என்னை சிச்சித்து என்னை வழி நடத்துகிறார். இனி வர்ற காலங்களில் வந்து அவர் விரும்புகிற கனி, அவர் வந்து எவ்வளோ காரியங்களை சிச்சிக்கிறாரு, ஆனால் அவர் வந்து பார்க்கும் பொழுது நான் கனி கொடுக்காமல் இருந்தேன்னா அது அவருக்கு ஏமாற்றத்தை தான் நான் கொண்டுட்டு வரும். அப்படி இல்லாதபடிக்கு அவர் எவ்வளோ பகுதிகளை என்னை வழி நடத்தும் பொழுது அவர் விரும்புகிற கனியை நான் கொடுத்து வாழ, அவர் நிலைத்திருந்து வாழ தேவன் எனக்கு உதவி செய்வார். இந்த 6வது வசனத்தை நான் இப்போ வாசிக்கிறப்போ அது உண்மையிலே அதை எச்சரிக்கையாக தான் இருந்தேன். நான் வந்து எதுலையுமே ஆண்டவருடைய வாழ்க்கையில் நான் நிலைத்திராமல் அவருடைய அந்த நான் செடியில் நான் நிலைத்திராமல் போனேன்னா அது ஒரு காலத்தில் வந்து அந்த கொடியை எல்லாத்தையும் அவர் வந்து எரிஞ்சு அவர் வந்து சுட்டெரிக்கி கொண்டு போயிடுவார். ஆனால் என் வாழ்க்கையில் தேவன் எவ்வளவாய் தயவுள்ளவராக இருக்கிறதுனால தான் அந்த பகுதிக்கு அவர் கொண்டு போகாதபடிக்கு மீண்டும் மீண்டும் நிறைய பகுதிகளில் என்னை எச்சரிக்கிறார். அப்படி எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது அதில் நான் செவி சாய்த்து அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த கனியை, அவர் விரும்புகிற கனியை, மிகுந்த கனியை, அதுக்கு அடுத்தபடியாக உள்ள அதிகமான கனிகளை கொடுக்குற ஒரு லைஃப்பில் நான் வாழ தேவன் எனக்கு உதவி செய்வார்கள். ஆமென். கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இந்த வார்த்தையானது நான் சபையில் இருந்த நாட்களில் கேட்ட இங்கிருந்து பழைய நாட்களிலிருந்து தொடர்ந்து கேட்ட வகையில் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்வதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய வார்த்தையை நான் எவ்வளவு பேசினாலும், நான் வெளியரங்கமான வாழ்க்கையானாலும் வீட்டில் நடக்கிற வாழ்க்கையானாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அஞ்சி நான் நடக்கிறேன் நான் தான் கர்த்தர் பார்ப்பார். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நான் சிறிது விலகினாலும் கர்த்தர் ஆவியானவர் துக்கப்படுவார். இதுதான் உண்மை. ஒரு சமயம் ஆண்டவர்கிட்ட சீசர் கேட்பாங்க, தேவனே உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியம் என்ன அவங்க கேட்பாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்வார், ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வான், நானும் என் பிதாவும் அவனோடு வந்து வாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்வார். இன்னொரு இடத்துல, நான் என் பிதாவை நேசித்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். காரியத்தின் கடைத்தொகையும் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதும் தான் மகா மேன்மையான பாக்கியமாக இருக்கிறது. இது சிறிதான கற்பனையானாலும் சரி, பெரிதான கற்பனையானாலும் சரி, தேவனுக்கு பயந்து நான் வாழணும். அது இந்த சபையில் தான் நான் கற்றுக்கொண்டேன். நான் இங்கே ஆரம்ப நாட்களிலிருந்தே எந்த இதிலும் வஞ்சிக்கப்படாதபடி இந்த கற்பனை கைக்கொள்கிறது தான் பாக்கின்ற ஆணித்தரமாக அந்த பேசின அந்த வார்த்தையானது நான் இன்னும் அதுக்கு நான் பயப்படுவேன். எனவே என் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனையை நான் கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கவும், அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் அள்ளி செய்திருக்கிறார். அவரை இல்லாமல் நான் வந்து கனி கொடுக்க முடியாது. எனவே அனுதினமும் நான் அவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடந்து அவருக்கு பிரீதியாய் வாழ்வேன் என்று இந்த நாளிலும் இந்த பேசின வார்த்தையும் கூட எனக்கு உற்சாகமாக இருந்தது. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்ட கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய வழியில் நடப்பேன் என்றும் இவ்வளோ குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து ஓட எனக்கு அருள் செய்கிறார். இது மகா மேன்மையான கிருபை, இது பாக்கியம்.
அதை அவர் பார்ப்பதில்லை. என்னுடைய பாவங்களை ஒரு நாளும் அவர் சுட்டி காட்டி இருக்கிறார். ஆனால் அதை குற்றப்படுத்தி தொடர்ந்து ஓடும்படியாக தான் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த கிருபையிலே நான் தொடர்ந்து பற்றி கொண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ்வேன் என்றும் கர்த்தர் சபைக்காயும் கர்த்தருடைய வார்த்தைக்காயும் நன்றி செலுத்தி என் சாட்சியம். ஆமென். நான் கேட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். தேவன் அதினதின் காலத்தில் நேர்த்தியான வார்த்தைகளை நமக்கு தந்து சபையை போஷிக்கிறார். தட்ஸ் a wonderful thing. அது ஆச்சரியமான ஒரு காரியம். ஆகவே நான் மெய்யான திராட்சை செடி என்று அவர் கூறும் பொழுது கடைசியாக அவர் 5ஆம் வசனத்திலே நானே திராட்சை செடி என்று கூறுவதற்கும் என்ன வித்தியாசம், அந்த 5ஆம் வசனத்திற்கும் 3ஆம் வசனத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன் என்று சொல்கிற பகுதியல்ல. நான் சொல்கிற பரத்தின் வார்த்தையில் அனைத்தும் எனக்குள் மெய்யாகவே நிறைவேறினது என்பதுதான். ஆகவே வெறும் மெய்யாகவே என்று சொல்கிறது என்று சொல்வது, நான் போன வாரமோ 2 வாரத்துக்கு முன்பாக கேட்டதை போல் வெறும் கமாண்ட்மெண்ட்டை வைத்து கற்பனைகளை வைத்து விட்டு பேசுவது என்பது வேறு. மெய்யாகவே மெய்யாகவே அது மெய்யானது தான், எனக்கும் மெய்யாகவே என்பதுதான் உண்மையான அந்த சுவிசேஷம். நான் பெறாத ஒரு செய்தியை அல்லது ஒரு பாக்கியத்தை பிறருக்கு எப்படி சொல்லி அதை நற்செய்தி என்று கூற முடியும்? காஸ்பல் சுவிசேஷம் உங்களுக்கு சொந்தமாக இருந்திருக்க வேண்டும். தென் ஐ கேன் கிவ் த காஸ்பல் டு அதர்ஸ். சுவிசேஷத்தை நற்செய்தி அறிவிக்கிறவன் எவனோ அவனுக்கு நற்செய்தினால் பிழைப்பு உண்டாயிருக்கும். அவன் பிழைப்பூட்டப்பட்டது நற்செய்தி தான். அவன் நற்செய்தி அறிவிக்கிறான், நற்செய்தினால் பிழைப்பூட்டப்படுகிறான், நற்செய்தி அறிவிக்கிறான், நற்செய்தினால் பிழைப்பூட்டப்படுகிறான். அது ஏனென்றால் மெய்யாகவே என்று வேதவசனத்தை வைத்துவிட்டு சொல்லிவிட்டு போவதல்ல. வேதவசனத்தை பாருங்கள் பிரதர், என்னை பார்க்காதீர்கள் என்று சொல்வதெல்லாம் மாயம். அதுபோன்ற மாயத்தை எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வைத்திருப்பதில்லை. இயேசு மாயம் பண்ணினாரா? நோ. அவர் மெய்யாகவே என்ற ஒரு பகுதியை அவர் சொல்லாமல் இருப்பதே இல்லை. எனவே நான் மெய்யான திராட்சை செடி என்றவர் அவர் சொல்லும் பொழுது, அவர் திராட்சை செடியாகவே முன்பு வாழ்ந்தார். இந்த பூமியிலே வரும்பொழுது தான் அதை பரத்திலே ஏதேந்து விட்டதில்லை. அவர் பூரண நிறைவான ஒரு வாழ்க்கையை, கனிவுள்ள வாழ்க்கை என்று சொல்வது என்பது வேறு. பூமியிலே இந்த வறண்ட நிலத்திலே அவர் வேறு விட்டு துளைத்து கனி கொடுத்து வாழ்ந்தாரே. தட் இஸ் த சேலஞ்ச். நமக்குள்ளே எல்லோருக்கும் முன்பாக வைக்கப்பட்ட ஒரு சவால். ஆகியவர் சொன்ன, நானே திராட்சை செடியாகத்தான் இருந்தேன். இந்த பூமிக்கு வரும் பொழுது உங்களைப் போலவே தான் தன்னை வைத்து திராட்சை செடியாகி வந்தேன். ஆனால் கனியுள்ள திராட்சை செடி என்று எப்பொழுது மாறினது என்று தெரியுமா? என் பிதா எனக்கே திராட்சை தோட்டக்காரராக இருந்தார். திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்வது தோட்டக்கார மனுஷன் என்று சொல்கிறேன். அது அல்ல. ஒயின் ட்ரெஸ்ஸர் என்று சொன்னால் நாம் கேட்டதே போல், இந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் என்று சொல்வதே போல், நான் திண்டுக்கல் அந்த நாட்களிலே ஏராளமான திண்டுக்கல் ரோட்டிலே பைக்கில் போகும்போது பார்த்துருக்கிறேன். ஏராளமான திராட்சை செடிகள், அந்த தோட்டங்கள் அங்கேயே இருக்கும். அந்த திராட்சை தோட்டங்கள் பார்ப்பது ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கும். ஒரு பந்தல் போட்டு நீண்ட பந்தலை பார்த்தா அப்படி ஒரே போலவே இருக்கும். அதன் முன்னால் ஒரு பெரிய டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் தான் அந்த 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 ப்ரூனிங் என்று வாசித்தோமே, அந்த சுத்தம் செய்கின்றது. அதிக கனிகளை கொடுக்க முடியாதை சுத்தம் செய்கிறார் என்ற 2ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் வாசிக்கிற அந்த வசனத்தின்படி சுத்தம் செய்கிற நிறைய பிளேட்ஸ் இருக்கும். சின்ன கத்திரிக்கோள் இருக்கும், பெரிய கத்திரிக்கோள் இருக்கும், ஒரு சின்ன அறுக்கிற ஒரு கத்தி ஒன்று இருக்கும். வரிசையை அடுக்கி வைத்திருப்பார்கள். அதை வைத்து வெவ்வேறு விதமான அந்த விதத்திலே அந்த கிளைகள் படர்ந்தோ அல்லது கனி ஒடுகாமலோ அல்லது அழுகியோ ஏதோ ஒன்று போனது எல்லாம் அதை வெட்டி பிதாவானவர் சுத்தம் செய்தார். ஆல் த டைம்ஸ் கிவிங் க்ளோரி டு த ஃபாதர் எனும் பிதாவை போற்றுவது இயேசுனுடைய வழக்கம். அதுதான் நமக்கும் வழக்கமாய் மாற வேண்டும். பரமண்டலங்களுக்கு பிதாவை எப்படி ஜெபிப்பது என்று கேட்டால், தன்னை அவர் முதன்மைப்படுத்தியவர் கூறவே இல்லை. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவை என்று தன்னையும் அவர்களையும் சேர்த்து வைத்து பிதாவே என்று அவரை பிதாவுக்கு மகிமை செலுத்தும்படியே அவரை ஜெபம் பண்ணும்படி அவர் கூறினார். ஆகவே he was a
ஜஸ்ட் ஒயின் ட்ரீ, வெறும் திராட்சை செடியாகி தான், சாதாரண திராட்சை செடியாக இருந்தார். நம்மை போல வெறுமையாக வந்தார் என்று எழுதியிருக்கிறது. பிலிப்பியர் 2 என்ன வாசிக்கிறோம்? அவர் தம்மை தாழ்த்தி தேவனுக்கு சமமாக இந்த ஒரு கொள்ளை பொருளாக எண்ணாமல் தன்னை ஒரு வெறுமையாக்கி இந்த பூமியிலே வந்தார். இந்த பூமியில் வரும்பொழுதே தேவகுமாரனாய் வரவில்லை, மனுஷகுமாரனாய் வந்து தான் தேவகுமாரனாய் அவர் மாறினார். நம்மை போல வெறுமையாய் வந்தபடினால்தான் அவரால் நான் நிறைவு பெற்றதை போல் நீங்களும் என்னை பின்பற்றி நான் பரமராஜ்யத்திற்கு செல்கிற ஓட்டத்தைப் போல் ஓடி பிதாவின் வலது பாசத்திலே அமர்வதற்கு நீங்களும் வாருங்கள் என்று ஒரு அழைப்பை அவர் கொடுத்தார். ஆகவே he was not giving fruit, கனி கொடுக்கவில்லை. ஒரு திராட்சை செடி கனி கொடுப்பதற்கு என்று சொல்வது சில காலம் ஒன்று உண்டு. அதற்கு முன்பாக இந்த ப்ரூனிங் வேலை நடைபெறும். இந்த கிளையை வெட்டுவது, அதை செதுக்குவது. திராட்சை தோட்டக்காரர் யாரவர்? he is a wine dresser, hair dresser என்பதை போல் wine dresser. he will come with a knife and scissors இதெல்லாம் வைத்து அதை அவர் சுத்தம் அவர் செய்கிறார். அதுபோலவே மை ஃபாதர், என்னுடைய தகப்பன், நான் இந்த பூமியிலே நான் சாதாரண திராட்சை செடியாக கனி இல்லாமல் வாழ்ந்த பொழுது நானும் உங்களைப் போல் தான் வெறுமையாய் வந்தேன். ஆனால் அவருடைய ப்ரூனிங்கை எல்லாம் ஏற்றுக்கொண்டேன். அவர் வந்தார், என்னை சுத்தம் செய்தார். அவர் எப்படி அவர் சுத்தம் செய்தார்? எத்தனையோ வசனங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வசனம் என்னவென்று சொன்னால், தேவன் பிதா அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார், அல்லது பிதா அவரை ப்ரூன் பண்ணினார், ட்ரெஸ் பண்ணினார், கட் பண்ணினார், அவரை நொறுக்கினார், நசுக்கினார். எப்படி நசுக்கினார்? அவர் அப்படி நீண்ட பட்டியலை பார்த்தால் அதில் 2 3 கூட சிலருக்கு இருப்பதில்லை. அவர் உதாசீனம் செய்யப்பட்டார், அவர் பரியாசம் செய்யப்பட்டார், அவர் புறம்பாக்கப்பட்டார், அவரை கள்ளர் என்று அவர்கள் எண்ணினார்கள், அவருக்கு எந்த நியாயமும் இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் வரிசையை அடுக்கிக் கொண்டே போகிறாரே. அதை எல்லாமுக்கு சொல்லி வைத்து விட்டதெல்லாம் ப்ரூனிங். சூழ்நிலையில் அனுப்பி எல்லாம் கனி கொடுப்பதற்கு இதிலிருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் இருக்கிறதே, அதையெல்லாம் வெட்டினார். அவர் எதற்காக கையை வைத்து வெட்டினாரோ என்று அந்த ஏசாயா 53:10 எழுதியிருக்கிறது. எதை நோக்கத்தோடு வெட்டினாரோ அதனுடைய கையினுடைய கிரிகள் வாய்த்தது என்று எழுதியிருக்கிறது. அவர் அப்படியே வெட்டுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய பலத்த கரத்திலே அவர் அடங்கியிருந்தார். அவர் அடங்கியிருந்து அவரால் ப்ரூன் செய்யப்பட்டு கடைசியாக he became the பிதா விரும்பின திராட்சை செடியாக மாறிவிட்டு அதை அவர் இப்பொழுதுதான் அவர் சொல்கிறார். எதை சொல்வதற்கு முன்பாக, நான் திராட்சை செடி என்று சொல்வதற்கு முன்பாக என்னில் நிலைத்திருங்கள் என்று கூப்பிட்டார். நான் ஒரு ப்ரூன் பண்ணப்படுவதற்கு ஒப்பு கொடுத்ததை போல் நான் அந்த சொல்லப்பட்ட மச் மோர் ஃப்ரூட், அதிக கனிகளை கொடுப்பதற்காகவே அதை நான் என்னுடைய திராட்சை தோட்டக்காரருக்கு ஒயின் ட்ரெஸ்ஸர், ஹேர் ட்ரெஸ்ஸரை போல் அவர் கத்திகளையும் எத்தனையோ விதமான அந்த சிக்ஷைகளை அவர் கொண்டு வந்தார். அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்ததை போலவே தகப்பன் சிக்ஷிக்காத புத்திரன் உண்டோ? இயேசுவும் அப்படித்தான். அவரை சிக்ஷிக்காமல் இருந்தார். நம்மை விட எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், எல்லா விதத்திலும் அவர் பாடுபட்டார். நம்மை போல் பாடுபட்டவர், நம்மை போல் பல விதத்திலே சோதிக்கப்பட்டவர். he went through all the testing. எல்லா சோதனைகளும் வந்தது. ஒரு மனுஷன் ஆலயம் மிதித்தார் என்று எழுதியிருக்கிறது. எல்லோருக்கும் உள்ளே பலவிதமான சோதனைகளை ஒருவர் எடுத்துக்கொண்டு சோதிக்கப்பட்டதெல்லாம் பிதா எனக்கு தந்த பாத்திரம் என்று ஏற்றுக்கொண்டார். பிதா அனுப்பி தந்த சூழ்நிலைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை பருகி ஜெயமாய் அவர் முன் சென்றாரே, அந்த பகுதியை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த முதல் வார்த்தையாக சொல்வதெல்லாம் நிலைத்திருங்கள் என்று சொல்கிற வார்த்தையெல்லாம் இப்பொழுது நான் சொல்கிறேன். என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள். நான் சென்று போனதை போல உள்ள அந்த புரோனியங்கு உங்களை ஆயுதமா? அவர் ரெடி? நோ சும்மா நாங்கள் இயேசு ரத்த ரட்சிக்கப்பட்டோம், அல்லேலியா பாடும், நாங்கள் மகிழ்ந்த களி கூறுவோம், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து அதை செய்வோம், இதை செய்வோம், என்னவென்றாலும் செய்துவிட்டு உலகத்துக்கு போய்விடுவோம். உலகத்திலே நாங்கள் குதூகலிப்போம், லோகம் தருகின்றதை வைத்து குதூகலிப்போம். எதை வைத்து இயேசு குதூகலித்தார்? இந்த லோகம் தருகிறதை வைத்து ஒன்றையும் அவர்
குதூகலிக்கு அவளை எதையும் வாங்கிக் கொள்ளவே இல்லை. உலகம் என் பின்னால், சிலுவை என் முன்னால் என்றெல்லாம் பாடுவதற்கு நல்லதாய் தோன்றினாலும் அர்த்தத்தோடு தான் பாடுகிறார்கள். வாடு சாலம் அதை ஒரு பக்தி நிறைந்த ஒரு ஒரு வாக்குத்தத்தமாய் அதை உடன்படிக்கையை பாடியிருந்திருக்க வேண்டாமா? இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. அவர் என்னை எதற்காக ரத்தம் சிந்தி மீட்டார்? சும்மா உலகத்தை அனுபவிப்பதற்காக வைத்திருந்தார்? உலகத்தை பின்னால், சிலுவையை முன்னால் வைத்து வாழ்வதற்காகத்தானே ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தி ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு லோகத்திற்கு போவதற்காகவா? இயேசு சிந்தின இரத்தத்தினாலே எங்கும் என்றும் விடுதலை என்று சொல்வதல்ல. உலகமே என் பின்னால், சிலுவை என் முன்னால். பாடுங்கள். உலகம் என் பின்னால், மறுபடியும் பாடுங்கள். உலகம் என் பின்னால், சிலுவையின் முன்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. அல்லேலூயா. அப்படி இல்லாமல் இவர் கிறிஸ்தவரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாரெல்லாம், இயேசு சிந்தின இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டு விட்டாரெல்லாம், உலகத்திலே வாழ்வாரெல்லாம், உலகமே எனக்கு சதமென்று வாழ்வாரெல்லாம். அதற்காக உங்களுக்கு ரத்தம் சிந்தினார்? நீங்கள் மீண்டும் மீண்டும் உலகத்திலே போய் மாய்வதற்காக ரத்தம் சிந்தினார்? மனம் திரும்புங்கள். இந்த லோகராஜ்யம் பரலோகராஜ்யத்தை விட்டுவிட்டு மனம் திரும்புங்கள். இந்த லோகராஜ்யத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக தருகிறேன் என்று அவர் சொன்னார். லோகராஜ்யத்தை பிடித்து கொண்டு இருப்பவனை பார்த்து, வா உள்ளே வா, பரவாயில்லை, என்ன இருந்தாலும் பரவாயில்லை, உன்னை அன்பு கொண்டு ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் சொல்லுவார். தான் புரூன் செய்யப்பட்டதை, தான் சுத்திகரிக்கப்பட்டதை, இந்த ஒயின்ட்ரை ட்ரெஸ்ஸை தோட்டக்காரர் வந்து சுத்தம் செய்தது எல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு அழைப்பு விடுத்தார். இப்பொழுது ரெடி தானாம்? ஆர் யூ வில்லிங் தான்? அதற்கு விருப்பம் தானாம்? ஆனால் இந்த விருப்பத்தை நீங்கள் செய்து கொண்டால் அதிக கனிகளை, என்ன எழுத சொன்னார்? நான் அதிக கனிகளை கொடுக்கும்படி, மச் ஃப்ரூட், கனி கொடுக்கும்படி தானே எல்லாம் செய்கிறார். தீமைக்காகவும் அவர் செய்தார், உங்களை கொல்லுவதற்காகவும் அதை வெட்டினார். உங்கள் கொடியை சில அழிவு பணையெல்லாம் தூக்கி எரிந்ததற்கெல்லாம் உங்களை வாழ வைப்பதற்கா அல்ல உங்களை சாக வைப்பதற்கா? அதிக கனிகளை கொடுப்பதற்கு செய்தார் என்று உள்ள விசுவாசம் எல்லாம் மனுஷகுமாரன் வைத்திருந்தார். இந்த பூமிக்கு வந்த மனுஷகுமாரன் இயேசு வைத்திருந்தார். அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறேன். நீங்களும் மனுஷகுமாரன் தானே? ஏன் அவரை நீங்கள் பின்பற்றுவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து, உண்மையிலே நான் நிலைத்திருப்பேன், நீர் வாழ்ந்ததைப் போலவே, நீர் பிதாவை தோட்டக்காரரை வைத்திருந்ததைப் போலவே நானும் நிலைத்திருப்பேன். நீ மெய்யாவே திராட்சை செடி, நானே அந்த திராட்சை செடியாக இருந்தேன். மெய்யாவே நான் அந்த திராட்சை செடியாக இருந்து எனக்குள் நடைபெற்று இப்பொழுது நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என்னிலே நிலைத்திருங்கள் என்று கூப்பிடுகிறார். தான் செய்யாத ஒன்றை இயேசு ஒரு நாளும் பேசினதில்லை. அதுபோன்ற ஒரு இழிவான ஒரு வாழ்க்கையை வந்துவிடக்கூடாது. தான் கடைபிடிப்பதில்லை, மற்றவர்களுக்கு அதை பேசுவது. ஒரு பிள்ளை ஒரு கண்ணாடி கிளாஸை அதை கீழே போட்டு விட்டால் என்ன என்று கேட்டால், கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்து விட்டது என்று பிள்ளை சொல்லும். ஒரு பையன் அவனுடைய தம்பி கண்ணாடி கிளாஸை அந்த ஜேக்கப் போட்டு விட்டான் என்று சொன்னால், அண்ணா அவன் பார்த்து, என்ன ஜேக்கப் கீழே போட்டு விட்டான், இவனுக்கு கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்ததாம், அவன் போட்டானாம். இதெல்லாம் உபதேசம் அல்லவா? தான் செய்வதை ஒன்றும் பார்க்காமல் கண்ணாடி கிளாஸ் விழுந்து விட்டது என்று சொல்வதும், அண்ணா தம்பி போட்டதை பார்த்து, ஜோயல் போட்டதை பார்த்து, ஜோயல் போட்டு விட்டான் என்று அவன் சொல்வதற்கும் வித்தியாசம் இல்லையா? செய்யாத ஒன்றை சொல்வது மிக எளிது. அவன் செய்தான், இவன் செய்தான் என்று சொல்வது எளிது. நான் செய்தேன், நான் தவறு செய்தேன், தன் பிழை உணர்ந்தவன் யார் என்று நீதிமொழியிலே அவர் கேட்பாரே, தன் பிழை உணர்ந்தவன் யார்? நான் செய்தேன் என்று சொன்னதெல்லாம் இயேசுதான். அவர் சொன்னார் புத்தக சுருளிலே, என்னை குறித்து எழுதியிருக்கிறது, பிதாவே உம் சித்தம் செய்ய இதோ வருகிறேன் என்று அவர் சொன்னாரே, அதுபோன்ற வாழ்க்கை வேண்டும். என்னை நிலைத்திருங்கள் என்று அவர் சொல்லின அழைப்பெல்லாம் அவர் முன் சென்ற பிதாவினுடைய அந்த திராட்சை செடியிலே இருந்த
அந்த திராட்சை தோட்டக்காரருக்கு அர்ப்பணித்து, அவருடைய பிளேடுக்கு அர்ப்பித்து, அந்த கத்திரிக்கோளுக்கெல்லாம் அர்ப்பணித்து நறுக்கப்பட்டு, அவர் ப்ரூனிங் ஆகி சுத்தம் செய்யப்பட்டு களையெடுக்கப்பட்டு ஏராளமான ப்ராசஸ் எல்லாம் நடந்து சில நாட்கள் ஆகி சில வருடங்கள் ஆகி அவரோ 30 வருடங்கள் கழித்து வெளியே வந்தார். வெளியே வந்து அவர் கனி நிறைந்தவராய் அவர் வாழ்ந்து தரித்திரமுள்ளவர்களாய் மற்றவர்களை எல்லாம் கண்டு, ஆவியிலே தரித்திரமாய் வந்திருக்கிறீர்களே, நீங்கள் பாக்கியவான்கள், பரவாயில்லை, திரள் கூட்டம் அதை வேறு எதற்கோ பின்பற்றினார்கள், நீங்களோ கனி கொடுக்கும்படி வந்த நீங்கள் பாக்கியவான்கள் என்று தன் வாயை திறந்து அவர் சொல்லி முடிக்கும் பொழுது எப்படி முடித்தார் என்று தெரியுமா? அல்லேலூயா! அவர்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து விட்டார்கள். அவர்கள் அந்த பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து, நல்ல மனுஷன் அந்த நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவிலை பேசுவான் என்று பொக்கிஷத்துக்கு கொண்டு போய் நடத்தி விட்டாரே பாருங்கள். தன்னிடத்தில் வந்த யாவருக்கும் தான் பெற்ற வாழ்க்கையை தான் அவர் பேசினார். வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் முழுவதும் அவர் வாழ்ந்த வார்த்தைகள், அவர் செய்த வார்த்தைகள், ஜீவன் தரும் வார்த்தைகள். வாழ்க்கையிலே நீங்கள் வாழாமல் ட்ரெயின்ட் என்று வாசித்தோமே, எபிரேயர் 12 வாசித்தது பொழுது சிக்ஷைகளை பழகினவர்கள், அதுபோன்ற ஒரு பழகி வந்தார்களே, அவர்களுடைய வார்த்தைகள் தான் ஜீவனை தர முடியுமே அல்லாமல் வெறும் வார்த்தையை மாத்திரமே வாழ்ந்து விடக்கூடாது. சபை அப்படி இருந்துவிடக்கூடாது. இந்த புல்பிட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரசங்கியை நாம் அப்படி ஏற்றுக்கொள்வதில்லை. நல்லவர் என்று ஒருவேளை யாராவது ஒன்று வைத்திருந்தாலும் அதை நல்லவராகவே இருந்து பேசுவது நல்லதென்று விரும்பித்தான் கேட்க விரும்புகிறேமே அல்லாமல் வெறும் பிரசங்கத்தை நாம் கேட்பதை நான் விரும்புவதில்லை. வாருங்கள் அங்கே போவோம், அங்கே ஒரு பிரசங்கம் நன்றாக இருக்கிறது என்று நாம் அழைக்கிறோம். இல்லை, பவுலை குறித்து இவ்வாறு எழுதியிருக்கிறது. பவுல் அவருடைய நிருபத்தை வாசித்த ஜனங்கள் ஒண்டர்ஃபுல், ஆச்சரியம் என்று சொன்னார்கள். பின்பு அவர் முகமுகமாய் தந்த பொழுதோ, இது என்ன, இவன் கவர்ச்சியற்று இருக்கிறான், குள்ளனாக இருக்கிறான், இவன் பார்வைக்கு நன்றாக இல்லையே என்றெல்லாம் பேசத் தொடங்கி விட்டார்கள். ஆகவே இதுபோன்ற ஜனங்களுக்கெல்லாம் தோற்றத்தை வைத்து அதை நல்ல பிரசங்கம் என்று கேட்கிற மக்களாய் இருக்கிறார்கள். அல்லாமல் தோற்றம் இல்லை என்றால், சாதாரண பிரதராய் என்றால், சாதாரண நாசிரியத்துவரனாய் இருந்தால் கொலை செய்ய வயதோட தேடினார்கள். இந்த பயல் எப்படி இவன் பேசுகிறான், இவன் அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா, அவன் தச்சன், அம்மா எனக்கு தெரியாதா, இவன் என்ன அம்மாவுக்கு பிறந்தது என்று தான் சொல்ல வேண்டும், அல்ல அப்பனுக்கு பிறந்தது என்று சொல்வதில்லை, மரியாளின் மகன் என்றெல்லாம் இழிவுபடுத்தப்பட்ட நாசிரியத்திலிருந்து வந்த ஒரு மனுஷன் என்று அவர்கள் கல்லறைத்தானே அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஒரு பெரிய ஒரு மகானாய் வந்திருந்தால் எரிந்திருந்திருப்பார்ல. ஆர்டினரி மேன், சாதாரண மனுஷனாய் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே பொக்கிஷங்களை சேர்ப்பதை பவுல் எப்படி கூறினார்? மண்பாண்டம், இந்த மண்பாண்டத்திலே நாங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தோம். நீங்கள் யாராய்ந்தாலன்னு, நான் மண்பாண்டம், இந்த மண்பாண்டத்திலே நான் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன். வாழ்ந்து பொக்கிஷங்களை சேர்த்து மற்றவர்களுக்கு வாரி வழங்குவது தான் நம்முடைய அழைப்பே அல்லாமல், தன் வாயை திறந்து அவர் அருளின அந்த மலை பிரசங்கத்திலே ஆவியில் தரித்திரமாய் வந்து ஆரம்பித்து விட்டு அவர் ஆவிலே அவர்களுடைய நல்ல மனுஷனுடைய பொக்கிஷம் என்று நிறைத்து விட்டு போய்விட்டாரே. அல்லேலூயா! அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை தான் இயேசு சொன்னார், என்னிலே வந்து நிலைத்திருங்கள் என்று சொன்னார். உங்களுக்கு ரெடி தானா, ஆயுதம் தானா? நான் தான் திராட்சை செடி, மெய்யாகவே திராட்சை செடியாக மாறினேன். என்னை திராட்சை தோட்டக்காரராக என் பிதாவானவர் வந்தார். தகப்பன் சிட்சிக்காத புத்திரன் உண்டோ, என்னை சிட்சித்தார். உங்களை விட பல்வேறு விதத்தில் நான் சோதிக்கப்பட்டேன், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டேன். என்னை நசுக்கினார், என்னை நொறுக்கினார். எத்தனையோ பெரிய லிஸ்ட்டை பார்க்கும் பொழுது அது 1-2 கூட நமக்கு பொருத்தமாக இல்லாத போல் தோன்றும். ஒரு காலத்தில் எனக்கு அப்படி தோன்றியதுதான். பிற்காலங்களிலே ஒவ்வொன்றாய் நிறைவேற ஆண்டவரே, உம்மை போன்று அதே பாக்கியத்திலே அடைவதற்கு நான் எம்மாத்திரம், நான் உமக்கு சமமாய் சொல்லப்பட முடியாது. ஆகிலும் நீ சென்ற அதே பாதைக்குள் என்னை நடத்தினீர் அல்லவோ, நன்றி. உம்மிலே நிலைத்திருப்பேன், உம்மிலே நான் வேறு ஒன்று இருப்பேன் என்று தான் வாழ்ந்த காலங்கள். அப்படித்தான் நான் வாழ்ந்தேன். அல்லேலூயா! என்னில் நிலைத்திருங்கள் என்ற அழைப்பை இவ்வாறு தன்னை பற்றி அவர் சொன்னபோதுதான் அவர் சொன்னார், என்னிலே நிலைத்திருங்கள்.
பின்பு அவர் மிகுந்த கனிகளை கொடுப்பதை குறித்து அவர் கூறினார். இந்த மிகுந்த கனி என்று சொல்லுவதை நானே திராட்சை செடி 5ஆம் வசனம், நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று அவர் சொன்னார். நீங்கள் அவர் நிலைத்திருந்தால் அவர் தன்னுடைய நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்வார். என்ன அற்புதம் செய்வார்? கனி கொடுக்கும்படி த சாப் செடியிலிருந்து அந்த கொடிகளுக்கு ஏராளம் வழங்குவார். சகலமும் அவர் பெற்ற கிருபைதான், அவர் பெற்ற பூரணம்தான். திவ்ய சுபாவத்தில் பங்குடையவர்களாய் மாறும் பொருட்டு என்று எழுதியிருக்க அல்லாமல் திவ்ய சுபாவத்தை உற்பத்தி செய்கிறவர்கள் அல்ல. நல்ல உலகத்தானுடைய சில குணங்கள் என்று உண்டு. மனுஷிய குணம் அதெல்லாம் நிலைத்து நிற்கக்கூடியது அல்ல, கனிகளும் அல்ல. சில கனிகள் புசிக்க முடியாத கனிகளாக இருக்கிறதே போலவே அது ஒன்றும் இனிப்பான புசிக்க தகுந்த ஒரு கனிகள் அல்ல. நிலைத்திருப்பதெல்லாம் அழியாது திவ்ய ஜீவன் பங்கு பெறுவதும் என்று இருக்கிறதே, செடியிலிருந்து வாங்கி கொள்வது தான் அந்த திவ்ய ஜீவன். இச்சையினால் உண்டாகும் கேட்டிற்கு தப்பி அந்த இடத்தை செய்துவிட்டு திவ்ய சுவாமம் என்பதை டிரான்ஸ்ஃபியூஷன் ஆகிறதே, உள்ளே வந்து சேருகிறதே, அதைத்தான் அவர் சொன்னார். நீங்கள் என்னை நிலைத்திருக்க துணிந்தால், சரி என்றால் சீசனாய் மாறுவேன் என்று சொன்னால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திருந்து முதலில் சொன்னதை போல் அதிக கனிகள் என்று அவர் சொல்லாமல் யூ வில் கிவ் மீ மச் ஃப்ரூட், மிகுந்த கனிகள் என்று சொன்னார். அதற்கு முன்பாக அதிக கனிகள் என்று சொன்னால் இங்கே ஒரு மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னார். நீங்கள் மிகுந்த கனிகளை 8ஆம் வசனத்திலே சொன்னார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஏற்கனவே அவர் 1ஆம் வசனத்திலே தன் பிதாவை மகிமைப்படுத்தி விட்டார். அவர் யோவான் 12ஆம் அதிகாரத்திலே பிதாவை நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று அவர் கேட்கப்பட்டது. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்தினேன் என்று சொல்வதெல்லாம் பூமியிலேயே அவர் மகிமைப்படுத்தி விட்டார். ஆகவே அந்த 5ஆம் வசனத்திலே பிதாவை அவர் மகிமைப்படுத்தினதை போலவே நீங்களும் மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் ஐ வில் கால் யூ மை டிசைபிள், உங்களை பார்த்து என் சீசல் என்று சொல்வேன். உங்களை பார்த்து சீசல் என்று சொல்வேன். தட் அபைடிங் நோ ஐ அபைட் இன் ஹிம். அவர் நிலைத்திருந்து நான் சுத்திகரிக்கப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹி நோஸ் அதை அறிந்திருக்கிறார். ஹி அபைட்ஸ் இன் மீ, என்னில் அவர் நிலைத்திருக்கிறார். உலக திராட்சை செடியினுடைய ஓரளவு அவமானமாய் சொல்லப்பட்டாலும் இதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியிலே விளங்கக்கூடிய சத்தியங்கள். வெறும் டெமான்ஸ்ட்ரேஷனை பாட்டனியை போல் ஒரு செடி ஒரு கொடி என்று வைத்து பேசிவிட இயலாது. அவர் சொன்னார், நீங்கள் என்னை நிலைத்திருந்தால், சுத்திகரிக்கப்பட நிலைத்திருந்தால் ஐ வில் டிரான்ஸ்ஃபியூஸ், என்னிடத்தில் இருக்கிற அத்தனை சத்துக்களையும் உங்களுக்கு அனுப்பி நாட் ஜஸ்ட் அதிக கனி, மிகுந்த கனிகளாய் இருக்கிறபடியினாலே பிதா மகிமைப்படுவார். நீங்கள் எனக்கு சீசனாக இருப்பீர்கள். மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் சொல்லுங்கள், பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசனாக இருப்பீர்கள். வாட் அ கேரண்டி இட் இஸ். அவர் அழைக்கின்ற ஒரு சிசத்துவம் என்பது வேறு. மனுஷன் ஒரு சிசத்துவத்தை வைத்து அட்டி படைக்கிறது எல்லாம் நான் என் காலங்களிலே நான் கண்டேன். யார் இயேசுவின் உண்மை சீசன் என்றெல்லாம் கேட்டுவிட்டு எதையெல்லாமோ தங்களுடைய மன விருப்பத்தின்படி மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சத்தியம் இருந்தாலும் அதையெல்லாம் ஓவரால் பண்ணி வேதம் சொல்கின்றதை விட்டுவிட்டு அவர்கள் சொல்லுவதெல்லாம் வேதம் சொல்வதைபடி சீசனாக இருந்தால் இயேசு சொல்வார், யூ ஆர் மை டிசைபிள், எனக்கு நீங்கள் சீசனாக இருக்கிறீர்கள். ஒரே காரணம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறபடினாலே யூ க்ளோரிஃபை த ஃபாதர், பிதாவை மகிமைப்படுத்தினீர்கள். ஒரு சீசத்துவத்தை பிரசங்கிக்கிறது எத்தனையோ பக்தர்களை பிரசங்கித்திருக்கிறார்கள். ஒருவர் கூட தங்களுக்கு மகிமை தேடினவர்கள் இல்லை. யாரோ சிலர் சிசுத்துவத்தை பேசி இங்கே நான் மட்டும்தான் சிசுத்துவத்தை பேசுவதைப் போல் ஒன்றை காட்டினால் பிதாவாக மகிமைப்படுவார். பிதா மகிமைப்படக்கூடியதா?
No, definitely no. The one who bring glory and honor to the Father, பிதாவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்குள் நடத்துவதுதான் சீசத்துவம். அந்த சீசத்துவத்திற்கு இயேசுவை நீ பின்பற்றினீர் என்பதற்கு குரு சொல்ல வேண்டும், நீங்கள் மெய்யாகவே எனக்கு சீசர்கள். சொன்னாரா? அப்படி உங்களுக்கு சொன்னது உண்டா? நான் வாழ்ந்த என்னுடைய குருவை பின்பற்றுகின்ற சீரியஸாக பின்பற்றின அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்த ஒரு காலங்கள் 1968ஆம் ஆண்டு முதல் சீரியஸாக வாழ்ந்ததெல்லாம் 1981ஆம் ஆண்டு முதல் 45 years 45 அந்த வருடங்களாயும் நான் வாழ்ந்ததெல்லாம், லார்ட் ஐ ஆம் யுவர் டிசைபிள், நான் உம்முடைய சீசன், உண்மை நான் பின்பற்றி வருவேன் என்று சொல்லுகின்ற அந்த ஒப்பு கொடுத்து அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அந்த முதற்கொண்டு தொடங்கியது ஐயா. நான் என்னுடைய பிதாவுடைய திராட்சை தோட்டத்தில் நடப்பட்ட காலம் முதல் அவர் எனக்கு தோட்டக்காரராய் நான் வருவதற்கு அனுமதித்து என்னை வெட்டும், என்னை நசுக்கும், என்னை உடைத்திரும், என்னை சுத்திகரியும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு அவரில் நான் நிலைத்திருந்த காலம் தொடங்கி என்னை அவர் சாதாரண அதிக கனிகளை என்று ஆரம்பித்து மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி செய்தாரே பாருங்கள். அல்லேலூயா. அது மீண்டும் அவர் எப்படி அதை அவர் எடுத்ததை அவர் சொல்வார். அந்த 9ஆம் அந்த வசனத்திலே அவர் கூறுவார். 9ஆம் வசனத்திலே, அடுத்த வசனத்திலே, பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. சீசன் என்று சொல்வதை, கனி என்னவென்று சொல்வதை இங்கே ஓப்பன் பண்ணினாரே பாருங்கள். எப்படி அவர் ஓப்பன் பண்ணினார்? லவ், அன்பைத்தான் அவர் கனி என்று சொன்னார். ஆவிக்குரிய கனிகள் என்று எழுதியிருக்கிறதா, ஆவிக்குரிய கனி என்று எழுதியிருக்கிறதா? சொல்லுங்கள். ஒருவரையும் பதில் சொல்ல மாட்டேன் என்று. கனிதான், ஆவிக்குரிய கனி அன்பு, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் 8 கனிகள் இருக்கிறதே. நோ நோ நோ, அன்பு என்றது கனிக்குள் எல்லாம் அந்த அடங்கிவிட்டது. ஆகவே இட் இஸ் எ சிங்கிள் ஃப்ரூட், ஒரே கனிதான். அன்பு பெருக வேண்டும் ஐயா, கூடை நிறைய அன்பு பெருக வேண்டும். ஒருவரை நேசிக்கிற அன்பு என்று சொல்லிடு, தாய் தகப்பன் தொடங்கி கணவன் மனைவி தொடங்கி சகோதர சகோதரி தொடங்கி சபையில் உள்ள சகோதரர் என்று தொடங்கி இந்த நெய்பர்ஹுட் என்று தொடங்கி அன்பு என்று ஆரம்பித்து விட்டால் நிறைவாக இருக்க வேண்டும், அன்பு பெருக வேண்டும். என்ன கனிகளை கொடுக்க வேண்டும்? என்ன கனிகள் என்று அதை அவர் சொல்வார், மச் ஃப்ரூட், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். அதிக கனிகள் என்று ஒரு கனி கிடைத்தால் ஒரு கனி, ஒரு 10 இருந்தால் அதிக கனி. மிகுந்த கனிகள் என்றால் இட்ஸ் எ கிரேட் பேஸ்கெட், ஒரு பெரிய பேஸ்கெட் நிறைய ஏராளமான கனிகளை அது கொடுத்து விடும். பொறுமையிலே பல ரூபமாய் கொடுக்கும், சாந்தத்திலே பல ரூபமாய் கொடுக்கும், சகித்து வாழ்வதிலே பல ரூபமாய் கொடுக்கும். கனிகள் அன்பிலே பல்வேறு ரூபத்தில் அது பெரிய 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 வாழுகிறது. அதுதான் சீசத்துவம். சீசத்துவத்திற்காக அல்ல, அன்பிற்கே சீசத்துவம். சீசத்துவத்திற்காக அல்ல, அன்பிற்கே சீசத்துவம். சொல்லுங்கள். சீசத்துவத்திற்காக அல்ல, கரெக்டாக சொல்லுங்கள். சீசத்துவத்திற்காக அல்ல, சொல்லுங்கள். சீசத்துவத்திற்காக நான் சொன்னபடி சொல்லி பாருங்கள். சீசத்துவத்திற்காக அல்ல, அன்பிற்கே சீசத்துவம். ஒண்டர்ஃபுல். அப்படி சொல்லி பாருங்கள், உங்களுடைய அன்பின் தாழ்ச்சி உங்களுக்கு தெரியும். சீசத்துவம் 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 என்று சீசத்துவத்திற்காக வாழ்கிறோம், அன்பிற்கே சீசத்துவம். ஆகிய ஆண்டவர், பிதா என்னை அன்பாக இருக்கிறது போல நானும் உங்கள் அன்பாக இருக்கிறேன், என் அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். ஃபர்ஸ்ட் யுனைடெட் வித் த ஃபாதர். பிதா என்னை அன்பு இருக்கிற காட்டினாரே, தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தள்ளி, யார் அந்த தேவன் தன் பிதா தன் ஒரே பேரான குமாரனை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே, நாம் உலகத்தோடு கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு செய்தாரே, அந்த தெய்வ அன்பை உணர்ந்தவன், அந்த தெய்வ அன்பை அவன் பெற்று, அந்த இயேசுநாதர் பெற்று, அந்த அன்பு வழிந்தோடி, அந்த அன்பானது என்னவென்று சொல்லுகிறது, இப்பொழுது நான் உங்களில் அன்பு கூறுகிறேன்.
இட்ஸ் லிங்க்ட் வித் த ஃபாதர். பிதாவிடத்திலே கனெக்ட் ஆகிற ஒரு இடம் இருக்கிறதே, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அன்பிற்கு எங்கே ரகசியம் என்று தெரியுமா என்று சிரிப்பதில் அல்ல. நீங்களும் கொஞ்சம் ரூபா வைத்துக்கொள்ளுங்க பிறகு எனக்கு கொடுப்பது அல்ல. வாங்கள் எல்லோரும் சேர்ந்து புரோட்டா சாப்பிடும் என்று சாப்பிடுவதல்ல. நீங்கள் கொடுங்கள், நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். நானும் உங்களுக்கு அதை செய்கிறேன், நீங்கள் எனக்கு செய்யுங்கள். ஆக எனக்கு உபகாரம் செய்தார் இவர், ஆஹா என்று கூறுவதா? இட்ஸ் அ காஸ்ட்லி ஒன், இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி. அது திராட்சை தோட்டத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். கனி கொடுக்கிற வாழ்க்கை அது அவன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததை போலவே தன்னுடைய பிதாவை திராட்சை தோட்டக்காரருக்கு அவரை தன்னை ஒயின் ட்ரெஸ் பண்ணுவதற்கு வருகிற கத்திரியோடு வருகிறவருக்கு ஒப்பு கொடுத்திருந்திருக்க வேண்டும். அவன் அவரை சுத்தம் செய்து ப்ரூன் பண்ணியிருக்க வேண்டும். தேவன் அவரை நொறுக்குவது சித்தம் கொண்டு இருக்க வேண்டும். செய்து கனிகளை கொடுக்க ஆரம்பித்திருக்க வேண்டும். ரெடி தானா? இனி நிலைத்திருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் நிலைத்திருந்தால் தென் வாட் வில் ஹேப்பன், என்ன அது நடக்கும் என்று அவர் சொன்னார். நிலைத்திருக்கும் அந்த செடி எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். பின்பு அவர் என்ன சொன்னார்? நீ மிகுந்த கனிகளை கொடுத்தால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராக இருப்பீர்கள். பிதா என்னை அன்பாக இருக்கிறதே போலவே இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஹெவன். பிதாவோட அன்பிலிருந்து வர வேண்டும் ஐயா. சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனையோ நன்மையும் இன்பமும் தான். அது எப்படி நன்மை இன்பம் என்று அவர் சொன்னார்? அது பரத்திலிருந்து ஆரோன் தலையிலே வழிந்து ஒடுகின்ற அந்த தைலத்திற்கு ஒப்பாய் வழிந்து பின்பு சரீரத்தையும் ஆசீர்வதிக்கின்ற அதை வைத்துத்தான் சகல நன்மையும் ஆசீர்வாதமும் ஜீவனும் அங்கே உண்டாயிருக்கும் என்று அவர் சொன்னாரே. எங்கேருந்து வர வேண்டும் ஐயா? அது எர்மோன் மலையிலிருந்து பெய்கின்ற அந்த உருவப்படுத்தி சொல்கிற பெய்கின்ற மலையை பனியை பனி என்று சொல்வது கீழேருந்து வருவதல்ல, மேலேருந்து கொட்ட வேண்டும். பரத்திலிருந்து பெறாவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள இயலாதையா. சும்மா வாழ்கின்ற அன்பை அன்பு என்று சொல்லுவதா? உங்களை பார்த்த ஒருவன் பார்க்காமல் போய்விட்டால் அவன் அன்பற்றவன் சொல்லிக் கொள்வதா? உங்களை பார்த்து ஒருவன் சிரிக்கவில்லை அன்பற்றன் குற்றம் சாட்டிக் கொள்வதற்காக உங்களை அன்பு என்ற உரைகளை உங்களுக்கு கொடுத்தான். நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். துரோகியும் அன்பற்றவனின் சிநேகிப்பதற்கு வாழ்ந்திருக்க வேண்டும். அவன் என்ன செய்தான் என்று பார்க்கிறது தெய்வ அன்பல்ல. தெய்வ அன்பை பெற்றிருந்தால் பரத்திலிருந்து வந்திருக்கும். பிதா என்ன அன்பு கூறுகிறதை போல பியூர் லவ், பியூர் வெரி பியூர் தூய்மையான அன்பை பெற்றுகிறதை போல் நானும் உங்களிடத்தில் அதே அன்பை காட்டுகிறேன். ஆகவே அவர் என்னுடைய அன்பிலே என்ன செய்யுங்கள்? நிலைத்து இருங்கள். கனி கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை என்பது அதுதான் ஐயா. நிலைத்திருந்து வாழ வேண்டும். அதில் அவர் நிலைத்திருந்து அன்பு தடுமாற்றம் என்றால் நாம் ஒரு அற்புதமான புத்தகம் ஒன்று வெளியிட்டோமே பாருங்கள். ஒளிந்து போகாத ஏமி கார்மேக்காளுடைய புத்தகம், ஒளிந்து போகாத கல்வாரி அன்பு. அந்த அம்மையார் துடிதுடித்து போவார்கள். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அப்படி துடிதுடித்து போனது எல்லாம் அந்த நாட்கள் நான் 40 வருடங்களுக்கு முன்பு மொழிபெயர்த்த சில பகுதிகள் அதெல்லாம் சேர்த்து புத்தக வடிவிலே நாம் போட்டோம். இங்கே ஒரு பிள்ளைக்கு பேர் ஏமி என்று பெயர் வைத்தார்கள். அந்த நாளிலே பொறி தட்டியதை போல் அடடே ஏமி என்று பெயர் வைத்திருக்கிறோம். அந்த ஏமி அம்மையாருடைய வாழ்க்கையை நான் பெற்று வாழ்ந்திருக்கிறேன். அதை புத்தகமாக வடிக்க வேண்டாம் என்ற ஆசை கொண்டு அன்று முதல் அதற்காக நாம் பிரயாசப்பட்டு கடும் பிரயாசத்தில் தான் அது வெளியே வந்தது. எத்தனையோ தடைகள் எல்லாம் வந்தாலும் சாதாரண புத்தகத்தை போல் தோன்றினாலும் அது எவ்வளவு ஆழம். அதை தடைகளெல்லாம் தாண்டி நாம் அந்த புத்தகங்களை நாம் வெளியிட்டோம். இன்னும் எவ்வளவோ புத்தகங்களை வெளியிட வேண்டியிருக்கிறது. அதையெல்லாம் நாம் மனதிலே வைத்திருக்கிறோம். ஆண்டவர் சித்தமான அதை நாம் செய்யத்தான் நாம் செய்கிறோம். அந்த ஒரு சிறு பிள்ளையினுடைய பெயரை வைத்த நாளிலே அது போன்ற ஒரு உற்சாகத்தை நான் பெற்று அந்த புத்தகத்தை நாம் பப்ளிஷ் பண்ணினோம். ஹல்லேலூயா. ஒரு காலம் ஒளியாத அன்பையா, அந்த ஒளிந்து போகாத தெய்வ அன்பு. இட் ஹஸ் கம் ஃப்ரம் காட். நிலைத்திருக்கிற வாழ்க்கையிலே வாழ்ந்தவன் தான். அந்த அன்பிலே தெய்வ அன்பிலே நிலைத்திருந்து பிதாவுடைய அன்பு மேலே ஓவர் டேங்கில் நிலைந்து அந்த மேலே இருந்து ஊற்றி அந்த டேங்க் நிறைந்து அந்த டேங்க் வழியாக கீழே இறங்கி அந்த எல்லோரையும் நேசிக்கிற நேசம் என்று வருகிறதே. உங்கள் நேசத்திலே குறையப்பட்டால் என்ன நடந்தது? ஓவர் டேங்கில் எதுவும் மிஸ்டேக்கோ, அங்கே ஏதாவது லீக்கேஜ் உண்டாகிவிட்டதோ, ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டதோ என்று அவன் கதறுவான். தெய்வ அன்பே ஏன் என்னில் குறைந்தது என்று கேட்டு விசாரிப்பான். உடனடியாக விசாரிப்பான்.
தெய்வம் மிகவும் நல்லவர். தன்னுடையவர்களை ஒரு நாளும் கைவிட்டதே இல்லை. தமக்குரியவன் என்று பெயர் வைத்து விட்டால் அவனுக்காக பாடுபடுவார், அவனை சீர்படுத்துவார், அவனை சிறப்படுத்துவார், அவனை நிலைப்படுத்துவார், அவனை களிமண்ணை போல செய்வார். கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, கைவிடவே மாட்டார். நான் என்ன பூர்ண அன்பிலே டமால் என்றைக்கு குதித்து வந்தேன். ஏராளமான அன்பற்ற தன்மையை கண்டு புலம்பி 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 அழுது எத்தனையோ ரூபத்தில் அழுது. என் வீட்டிலே காரியங்களில் அன்பற்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து அதை அழுது சில சகோதரத்தில் அன்பற்ற வாழ்க்கை அழுது புலம்பி ஆண்டவரே, உம்முடைய அன்பில் குறைபட்டேனோ, உம்முடைய அன்பில் குறைபட்டேனோ, அதுதான் இவர்களை இப்படி நான் நடந்து கொண்டேனோ, இப்படி பேசிவிட்டேனோ, மன்னியும் என்று கேட்டு வாழ்ந்த வாழ்க்கையே இருக்கிறதே. தட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப். பிதா என்னை அன்பு கூறுகிறதே போலவே நானும் உங்களை அன்பு கூறு என்பதுதான் ஒரிஜினல் லவ், பியூர். எத்தனையோ நெய்யை பற்றி போடுவார்கள், பார்த்துருக்கிறேன். அங்கே ஒரு கடையிலே ஒரிஜினல் நெய் என்று போட்டிருந்தேன். நிஜமாக ஒரிஜினல் நெய் தான் என்று விசாரித்து பார்த்தேன். அதெல்லாம் இல்லை என்று இதனுடைய விலை ஏதோ சொல்கிறான். அதை விட 4 மடங்கு விலை தான் ராஜஸ்தான்லேருந்து வரக்கூடிய நெய் என்று ஒருவர் சொன்னார். அது எவ்வளோங்க கேட்டால் அது ஒரு லிட்டரை 4500 என்று சொன்னார். அட்டேங்கப்பா, ஆனால் அதுதான் ஒரிஜினல் நெய் என்று அவர் சொன்னார். ஓகே, அதுக்கே ஒரிஜினல் என்று இருந்தால் அன்பிற்கு ஒரிஜினல் வேண்டாமா? அன்பை நீங்கள் மாய அன்பு என்று வேதம் குறிப்பிட்டு சொல்கிறது. அந்த மாய அன்பா வேண்டும்? லோகத்தை வைத்த அன்பு உற வேண்டும், பொருட்களை வைத்த அன்பு உற வேண்டும். பொருட்களை நிமித்தத்தான் பகை வரக்கூடுமா? பொருட்களை வைத்துத்தான் உங்களை ஆத்திரங்களா? இதெல்லாம் அன்பற்ற செயல் என்று புரிந்து கொள்ளவில்லையா? ஒரிஜினல் பெற்றவன், மாசற்ற அந்த அன்பை பெற்றவன் கொஞ்சம் ஒரு கரைதரை பட்டால் கூட கண்ணீர் விட்டு அழுவான், தன்னை சீர்படுத்தி கொள்வான். தட்ஸ் ரியல் கிறிஸ்டியானிட்டி, மெய்யான கிறிஸ்தவம். அதுதான் அவருடைய அன்பில், தெய்வ அன்பில், பரத்திலிருந்து வரக்கூடிய அன்பிலை நிலைத்து இருப்பவன். ஹல்லேலூயா. பின்பு அவர் சொன்னார் ஒரு கட்டளை அங்கே கீழே, அதையத்தான் அவர் 11:12 சொன்னார். என்னுடைய சந்தோஷம் உங்களின் நிலைத்திருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. நிலைத்திருப்பது என்பது எவ்வளவா சந்தோஷம் என்று சொல்கிறாரே பாருங்கள். உங்களுக்கு கேட்பதற்கு எப்படி கேட்டீர்களோ எனக்கு தெரியவில்லை. கேட்கும்பொழுது உள்ளம் துள்ளியதா என்றால் எனக்கும் புரியவில்லை. அதெல்லாம் இதெல்லாம் எப்பொழுதெல்லாம் கேட்டு ரசித்தனோ அதெல்லாம் காஸ்பல், சுவிசேஷம் என்று ஆனந்தம் கொண்டாடுவேன். டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுதெல்லாம் சில பகுதிகளில் சில பக்தர்களுடைய லைஃபை பார்த்து அது மொழிபெயர்க்க நேரத்தில் என்னுடைய பெண்ணிலிருந்து வலிந்து அதை அங்கே அந்த எழுத்தை அந்த இங்காயும் மாறிய நேரத்தில் கண்ணீரையும் சேர்த்து வைத்து எழுதியிருக்கிறேன். இது வேண்டும் ஐயா, இந்த தாசன் அடைந்த, இந்த பக்தன் அடைந்த அதே வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று பலமுறை கண்ணீர் விட்டு அந்த ஒரு அடியில் எழுதி வைத்து விட்டு நாள் முழுதும் அழுது கொண்டே இருந்திருக்கிறேன். வெளியே அழுது யாருக்கும் சோக காட்டுவதற்கு அல்ல, என் உள்ளத்திலே அடுத்த அடிக்கு என்னால் போக முடியவில்லை. அழுது பின்பு நான் இதை எழுதின என்னுடைய மொழிபெயர்ப்பேன். அன்றும் அதுதான், இன்றும் அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அல்லாமல் என்னத்தையோ நான் பப்ளிஷ் பண்ணுவதற்காக என்று நான் ஒரு காலம் நான் எண்ணினதே இல்லை. ராஜகட்டளை அதை நிறைவேற்றுவதற்கு செய்கிறேன். அல்லாமல் என்னத்தையும் ஒன்றை போடுகிறோம் என்ற எண்ணம் ஒரு காலம் எனக்கு வந்ததே இல்லை. அனுபவித்து, ருசித்து, புசித்து, ஆனந்தித்து, அதில் அபிஷேகத்தின் வழிந்தோடி அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஜீவ வார்த்தைகள். அந்த ஜீவ வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம், கண்டோம், தொட்டோம், புழுங்கினோம் என்று சிலர் சொல்லும் பொழுது அல்லேலூயா, மெய்யாகவே இது பலன் தந்திருக்கிறது ஆண்டவரே என்று நான் சொல்லுவேன். ஆகவே அவர் அதை எப்படி என்றதை அவர் சொல்கிறார், என்னுடைய சந்தோஷம் என்னை நிலைத்திருப்பதை எப்படி சொன்னார்? உங்களின் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. யாருடைய சந்தோஷம்? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இதை சொன்னேன் என்று சொன்னார். எங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி ஏதாவது சாப்பிட கொடுங்கள் என்றால் சாப்பிட்டு விடலாம். சொன்னேன் என்று சொன்னாரே, சத்தியத்தை அப்படி அவர் பரத்திலிருந்து கொண்டு வந்து கொடுத்து இதை சொன்னேன் ஐயா என்று அவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகியும் எங்களுக்குள்ளே வாசமாயிருந்தது. அதை நாங்கள் கண்டோம், மகிமே கண்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்களா? சும்மா தேவனுடைய சபையாக கூடி வந்து விட்டு நீங்கள் அதற்குரிய பாக்கியத்தை பெறாத வெற்று ஜனங்களாய் போவதில்லை. என்ன பிரயோஜனம் உண்டு? கண்டோம், நாங்கள் சந்தோஷம் கொண்டோம், முன்பிருந்த சந்தோஷத்தை விட இன்று அதிகம் என்று பாத்திரம் பொங்கி பொங்கி வழியுவது தான் சபையினுடைய மேன்மையாக இருந்திருக்க வேண்டுமே. அல்லாமல் சும்மா உட்கார்ந்து கொண்டு ஏதோ பாட்டு படிக்கிற நேரத்தில் மட்டும் முழித்து கொண்டு சபை உபதேசம் பண்ணின்ற நேரத்தில் அரை தூக்கம் தூங்கி கொண்டு இருப்பது சரிதானா?
அதையெல்லாம் சந்தோஷமாய் பெற்றுக்கொள்கிறவன் அதை அப்படியே நின்று கொடுப்பான். அந்த நாட்களில் பம்பாய் மிட்டாய் விற்கிற அந்த இடத்துல ஒரு கூட்டமாக பிள்ளைகள் ஓடுவார்கள். பம்பை மிட்டாய் ஆகையா ஆனார் கீழே ஆகையா ஜோடுகி ஜி ஜோடுகே, ஓ பம்பை மிட்டாய் அவனை கூப்பிடுவானே பாருங்கள். அத்தனை பேரும் கூட்டமாய் வந்து நிற்பார்கள். ஒரு பிள்ளை முகத்திலாவது சிரிப்பு குறைவாக இருப்பதில்லை. அங்கே ஒருவன் தூங்கி கொண்டே இருப்பான். என்ன பம்பை மிட்டாயா என்று அவன் பார்த்து கொண்டா இருப்பான். நிஜமாகவே உணர்ந்தவன் அந்த சிறுவிலை போல் அகமகிழ்ந்து அவன் பார்த்து கொண்டிருப்பானையா. அப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய சந்தோஷம். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி என்று சொன்னேன் என்று சொல்வதை போய் சிலர் சந்தோஷமாக எண்ணுவதில்லை. கொடையா சாப்பிடுகிறேன், அது சந்தோஷம். கொடையா வாங்கிக் கொள்கிறேன், சந்தோஷம். ட்ரெஸ்ஸாக கொடு வாங்கிக் கொள்கிறேன், பணமாக கொடு வாங்கிக் கொள்கிறேன், அதுதான் சந்தோஷம். என்ன இயேசுநாதத்தில் வந்து போதனையை கேட்பது தான் சந்தோஷமா? அதுவும் நிறைவான சந்தோஷம் என்று சொல்கிறாரா? அதெல்லாம் எனக்கு இல்லை, எனக்கு இருக்கிறது வெளியே இருக்கக்கூடிய சந்தோஷம் என்று சொல்வது சரிதானா? ஜீவனில் தேவனுடைய சபையை அப்படி அவமதிப்பது சரிதானம்? அரைகுறை தூக்கம் என்பது தான் சரிதானம்? ஜென்ம காலத்தில் நான் அப்படி தூங்கினதில்லை. ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு உட்கார்ந்தால் கண்ணை பிரசங்கியை பார்ப்பதே தவிர எங்கும் திருப்பியதில்லை. ஒரு நாள் கூட யூரின் என்று போனதில்லை, அல்லது பாத்ரூம் என்று போனதில்லை, ஃபோன் அடித்தது என்று நான் போனதில்லை. ஜீவனில் தேவனுடைய சபையின் நாயகனாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவை அவமதித்ததே இல்லையா? ஏனென்றால் அங்கே வார்த்தை உண்டு, அது கேட்க வேண்டும். யார் என்னவோ பேசினால் கூட நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொண்டு தான் போனேன். அவர்கள் என்ன நோக்கத்தோடு பேசினாலும் ஐ டோன்ட் நோ, நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொண்டேன். நான் சில புத்தகங்களை மொழிபெயர்த்தாலும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொண்டேன். அவர்கள் என்ன நோக்கத்திற்காக பிரசங்கித்தார்களோ செய்தார்களோ ஐ டோன்ட் நோ. ஐ டிட் தேட் இன் ஃபுல் ஸ்பிரிட், முழு ஆவியோடு நிறைந்து பெற்றேன். அது ஏனென்றால் தட்ஸ் எ ஜாய். தி சர்வ் த லார்ட் வித் கிளாட்னஸ் என்று எழுதியிருக்கிறது. மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிங்கள் என்று சொல்கிறது. த ஜாய், கர்த்தரென்று வந்து விட்டார். அதை போன்ற சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை, இருப்பதில்லை ஐயா. கர்த்தருடைய ஊழியம் என்று வந்து விட்டார். அதை போல ஒரு பாக்கியம் என்று ஒரு எதுவுமே இல்லை. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பாடுபடினாலும் கஷ்டமாக இல்லை என்று கேட்ட பொழுது பைத்தியக்காரத்தனமாய் பேசுகிறீர்களே. கரும்பு தின்று விட்டு அதற்கு எவனாவது எனக்கு ஒரு கூலி வேண்டும் என்று கேட்பானா? அப்படியா என்ன? எனக்கு எல்லாம் கரும்பு சாப்பிடுவதை போல் தான். கரும்பு தின்பதற்கு நான் என்ன எதிர்பார்ப்பதில்லை, கூலி பார்ப்பதில்லை. எஸ், நாட் இவன் இஸ் சிங்கிள் ருபி ஆல் சிங்கிள் எனிதிங் தேங்க்ஸ், நன்றி கூட எதிர்பார்த்ததில்லை. ஐ ரன் த ரேஸ், அந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னார். அத்தனையும் என்னுடைய மிகுந்த சந்தோஷத்தின் பொருட்டு நடக்கிற செயல்தான். அப்படி இருந்திருக்க வேண்டும். அந்த மிகுந்த சந்தோஷம் என்று அவர் மீண்டும் என்ன சொல்லுவார்? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கக்கூடிய இவைகளை சொன்னேன், உங்களுக்கு சொன்னேன், இன்னமும் சொல்கிறேன் கேளுங்கள். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுபோன்று முடிவரை அவர் சொன்னாரே பாருங்கள், அதுதான் மிக முக்கியம். மிகுந்த கனி என்று சொல்வது அதுதான். மச் ஃப்ரூட், அதிக கனி என்று சொல்வதெல்லாம் நிலைத்திருக்கக்கூடிய முதல் பகுதி. மிகுந்த கனி என்று சொல்வதெல்லாம் bring forth much fruit. பிதா என்னை அன்பு கூறுவதைப் போல் நான் பிறரை அன்பு கூறுகிறேன். உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள். நான் உங்களை அன்பு கூறுகிறதைப் போல நீங்களும் போங்கள், என் கற்பனைகளை கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் மாறும். அதற்கு பிறகு நிறைவே சொல்லிவிட்டேன், பின்பு வேறு என்ன வேண்டும்? நீங்கள் போங்கள், போய் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள். எழுதி வைத்து பாருங்கள். ஒருவேளை எனக்கு எழுதி வைத்திருப்பதற்கென்று ஒன்றும் இல்லை, யாரையும் துரோகம் செய்ததில்லை, யாருக்கும் விரோதம் செய்ததும் இல்லை. எழுதி வைப்பதற்கெல்லாம் அந்த நாட்களே போராட்டங்கள் ஏராளம் இருந்தது என்பது இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் சில சமயங்களில் வந்து விட்டு போனாலுமே கூட எழுதி வைத்து சொல்ல வேண்டும் என்று இல்லை. நீங்கள் எழுதி வைத்திருக்க வேண்டும் என்றால் எழுதுங்கள். ஏனென்றால் சகை அப்படித்தான் சொன்னான். நான் யாருக்காவது நான் தவறு செய்திருந்தால் அதை ஒன்றை நானாய் திருப்பி கொடுப்பேன். இன்னும் எத்தனை பேருக்கு தவறு செய்தால் மொத்தமாக அதை கணக்கு தெரியாவிட்டாலும் நாளத்தினே திருப்பி கொடுப்பேன். டூ தேட். அன்பற்றதை எல்லாம் சரி செய்துங்கள். அவர் மேட்டை எல்லாம் சமமாக்கவும் பள்ளத்தை மேடாக்கும் கோணலானதை நேராக்கும் என்பதை நமக்கு சொல்லவில்லையா? அது செய்ய வேண்டிய நம்முடைய கடமை இல்லையா? அன்பற்ற எல்லா பகுதிகளையும் சரி செய்யுங்கள். குறைவான அன்பையெல்லாம் நிறைவாக்குங்கள். தெய்வ அன்பிலே குறைவுபட்டால் சரி செய்து கொள்ளுங்கள்.
இயேசு சபைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று இருக்கக்கூடிய சபையினுடைய அன்புக்கு தீமை ஏற்பட்டிருந்தால் சரி செய்யுங்கள். அனல் உண்டு வாழ்க்கைக்கு குறைவுபட்டால் சரி செய்யுங்கள். யாருக்கோ செய்த தீமைக்காக போய் ஒப்புரவாகுங்கள். உங்களை பலிபீடத்தில் வைத்துவிட்டு போங்கள், போய் சரி செய்யுங்கள். எல்லாவற்றையும் அன்பிற்குரிய தாழ்ச்சியெல்லாம் எடுத்துவிட்ட பிறகு தோட்டக்காரருக்கு அலையுங்கள். நான் உம்முடைய திராட்சை தோட்டத்திற்கு வந்துவிட்டேன், உம்மிலே நாட்டப்படுகிறேன், என்னை வெட்டலாம், என்னை சுத்தம் செய்யலாம், என்னை ஒயின் ட்ரெஸ்ஸராய் வந்து கத்திரிக்கோள் வைத்து எல்லாம் கட் பண்ணி கொள்ளலாம், உம்மிலே நான் நிலைத்திருப்பேன் என்ற உடன்படிக்கையை செய்யுங்கள். அப்பொழுது நானும் உன்னிலே நிலைத்திருப்பேன் என்று மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி செடியானது உங்களிலே வந்து இட் வில் ஃப்ளோ த பியூட்டிஃபுல் ஃப்ரூட்ஸ். சாந்தம், பொறுமை, இச்சையடக்கம், அந்த ஏராளமான சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். அல்லது யோவான் அந்த எழுதப்பட்டிருக்கிற 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல வண்டர்ஃபுல், இவை எல்லாவற்றையும் நிறைத்து தொடர்ந்து ஏராளம் பெற்றுக்கொண்டே வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் யாராய் மாறிவிடுவோம்? மிகுந்த கனிகளை கொண்டு வருகிற ஜனங்களாய் மாறிவிடுவோம். சும்மா சும்மா ஏன் வீட்டிலே இருக்கிறீர்கள்? மிகுந்த கனிகளோடு வீட்டிற்கு போங்கள். நான் சில சமயத்தில் வீட்டிற்கு போகும் பொழுது ஏதாவது பழங்கள் குறையாக இருக்கிறதோ என்று நான் தேடி பார்ப்பேன். அது உலகத்தில் உள்ள பழங்களைப் போலவே நீங்களோ பழங்கள் குறைவாக இருக்கிறதோ என்று பாருங்கள். இயேசு ஆசையோடு பார்க்க விரும்புவதெல்லாம் இந்த மரத்திலே கனிகள் உண்டோ என்று தேடி பார்த்ததை போல் தேடி பாருங்கள். குறைபட்டதை சரி செய்யுங்கள், வாங்குங்கள். விற்கிற இடத்துல போய் வாங்குங்கள். சரி செய்து அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். நிலைத்திருப்பதெல்லாம் அது ஒன்றே ஒன்று தான். எல்லா பிரமாணமும் இந்த 2 பிரமாணத்திற்கெல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒன்று, தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதும், 2வது அந்த அன்பை கொண்டு பிறரை அன்பு கூறுவதும் அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. சிசத்துவத்திற்காக அல்ல, அன்பிற்கே சிசத்துவம். சொல்லுங்கள். சில தப்பு பண்ணுகிறார்கள். நான் சொல்லுங்கள் பார்ப்போம். சீசத்துவத்திற்காக அல்ல. நன்றாய் சொல்லுங்கள். சீசத்துவத்திற்காக அல்ல, அன்பிற்கே சீசத்துவம். வண்டர்ஃபுல். அப்படி மாறிவிட்டது என்றால் சபை வானமும் பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவும் குமாரனும் மகிழ்ந்து கொண்டாடுவார்கள். அதை என் பிதா மகிமைப்பட்டு போய்விடுவார். வாழுங்கள், வாழும் மிகுந்த கனிகளை கொடுங்கள். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டு கொண்டு உங்களுடைய தோட்டத்திலே எங்களை வைத்திருக்கிறீரே, நன்றி. உங்கள் தோட்டத்தை விட்டு இதை பிடிங்கேறி என்று சொல்லிவிடாதபடி எங்கள் நாட்டி வைத்திருக்கிற தயவிற்கு நன்றி. நாங்கள் கொஞ்சம் கனிகளை கொடுத்து உங்களில் நிலைத்திருந்து, உங்கள் அன்பில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க எங்கள் யாவருக்கும் அனுகிரகம் செய்தலும். சீசத்துவத்திற்காக அல்ல கர்த்தாவே, அன்பிற்கே நாங்கள் சீசத்துவம் கொண்டு வாழ யாவருக்கும் அனுகிரகம் செய்தலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.